எல்லா மகிமையும் தேவாதி தேவனுக்கே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள் நம்மோடு பேசுவார். எனவே ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். இந்த 3 நாள் கூட்டத்திலும் ஆண்டவர் நம்மளை என்னென்ன காலத்திலெல்லாம் நம்மோடு அவர் சந்திக்க பேச சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படி நம்மளை பேசி நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் நீங்களோட பேசுங்க. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, நேற்றைய நாட்களில் நீங்களோட நீ பேசுனீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். உடைய நேரமுடைய நாங்கள் ஆராதித்தோம், தொழுது கொண்டோம். ஆராதனை மகிமை வெளிப்பட்டது ஐயா. அன்றைக்கு பவுலும் ஷீலாவும் ஆண்டவர் துதித்து பாடினார்களே. வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி வாசல்கள் திறவுண்டது, அந்த இடம் அசைந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போய் எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆராதனையிலே ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசலை திறந்தீங்க, கட்டுகளை அவிழ்த்து விட்டீங்க. அதற்காக நன்றி ஆண்டவர். இப்பொழுது வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, உடைய வார்த்தையை அனுப்புங்க, எங்களை குணமாக்குவீராக. உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. நீர் எங்களோடு பேசுங்க, வார்த்தைகள் வெளிப்படட்டும். பரத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்படட்டும். வானமண்டல ஆவிகள் விலகட்டும். வார்த்தைகள் வெளிப்படக்கூடாதபடி போராடுகிற எதிர்க்கிற வானமண்டல ஆவிகளை, துரைத்தனத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. எல்லாம் விலகட்டும், விலகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உங்க ஆளுகை, உங்க மகிமை, உங்க பிரசன்னம், உங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய தொடுதல் ஒவ்வொரு ஜனங்கள் மீது, ஒவ்வொரு ஜனங்கள் மீது ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். அப்பா, நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. தேவ பரிசுத்த ஆவியானவரே, நீ தொடுவீராக. தொடுங்க ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்க விடுதலை, அங்க விடுதலை. பரிசுத்த ஆவியானுடைய விடுதலை உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். எல்லா சோர்வுகள் நீங்கட்டும், பலவீனங்கள் மறையட்டும், பிசாசின் கிரியைகள் வெளியேறட்டும். கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக. இப்பொழுது விடுதலை, விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். வசனங்களை கேட்கத்தக்கதாக ஜனங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சோர்வை மாற்றுங்க. தூக்கத்தின் ஆவி விலகட்டும், பலவீனத்தின் ஆவி விலகட்டும், போராட்டத்தின் வல்லமைகள் விலகட்டும். தேவையில்லாதபடி சிந்தனைகளை குழப்புகிற பொல்லாத வல்லமைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியோட அக்கினி இறங்கட்டும். அப்பா, எங்களை தொடுங்க, தொடுங்க. எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்கள் விடுவிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, பலப்பட, இன்னும் விசுவாசத்தில் வளர, இன்னும் விட வேண்டிய காலத்தை விட ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஆவியானவர் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. ஆண்டவர் பேசுங்க. அப்பா, அந்த பவுல் சொல்லுவதை கவனிக்கும்படி இதையாடு இருதயத்தை திறந்தீங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுடைய இருதயம், கண்கள், மனது, சிந்தனை, காது திறக்கப்படட்டும். அப்பா ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னீங்களே. எங்களுக்கு நல்ல போதனை தார், நல்ல வழி எங்களுக்கு காட்டித்தார், நல்ல ஆலோசனை எங்களுக்கு தாங்க. ஆண்டவர், உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நேற்றைக்கு வாசித்த அதே வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அவருடைய 33ஆம் வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்க கேட்போம். ஒரு வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதோடைய 33ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி நீங்க தேடுங்க, அப்பொழுது நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களையும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம கடந்த நாட்கள் நேற்றை பார்த்தோம். உடுப்பதற்காக, உண்பதற்காக, வாழ்வதற்காக நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் அவர் தருவேன்னு சொல்றார். 5 அறிவு படைத்த அற்பமாயிருக்கிற பாருங்க விலங்குகள், பறவைகள், அவரால் படைக்கப்பட்ட மரங்கள், இதற்கெல்லாம் ஆண்டவர் ஒரு குறையில்லாதபடி ஆண்டவர் போஷித்து நடத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னை நம்புகிற, என்னை ஆராதிக்கிற, எனக்காய் வாழ்கிற, எனக்காய் ஊழியம் செய்கிற, எனக்காய் ஓடுகிற பிள்ளைகளை நான் கைவிடுவேனா? அதனால நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு நேற்றைக்கு பேசினார். முதலாவது அவரை தேடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நேற்றைக்கு மத்தியில் அவர் வெளிப்பட்டார். பாருங்க, ஆவிக்குரிய காரியங்களை முதலாவது தேடணும், ஆண்டவர் விரும்புகிற பிரியமான காரியத்தை தேடணும் அப்படின்னு பார்த்தோம். அதுல முதலாவது ஆண்டவரை முதலிடமா வைத்தவர்.
அவரை முதலிடம் தான். எனக்கு எல்லாவற்றை விட, உலகத்தை விட, மனைவியை விட, பிள்ளை விட, சொத்துக்களை விட, என்னுடைய ஆசைகளை விட, சரீர சுகத்தை விட என் ஆண்டவர் தான் எனக்கு உயிர், மூச்சு, பேச்சு. அப்படி என்று முதலாவது இடத்தை வைத்த யோபு என்கிற அந்த பக்தனை குறித்து நாம் என்ன செய்தோம்? நேற்றைக்கு பார்த்தோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 13:15 நேற்றைக்கு பார்த்தோம். பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த சூழலையும் ஆண்டவர் விடல. இதனால் என்ன ஆசீர்வாதம்? யோபு 42:10 பிற்பாடு நிறைய நன்மைகள். சிறையிருப்பு மாறிச்சு, வியாதி நீங்கிச்சு, பிசாசு விலகி ஓடிச்சு. அது மட்டுமல்ல, பாருங்க, இழந்து போன பிள்ளை செல்வத்தை பெற்றுக்கொண்டார், இழந்து போன ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டார், இழந்து போன உறவுகளை மீண்டும் பாருங்க புதுப்பிச்சு கொண்டார். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார். பல வருஷம் வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு 4 தலைமுறைகளை கண்டு பூரண வயது உள்ளவராய் மரித்தார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நமக்கு நேற்றைக்கு பார்த்தோம். இன்னைக்கு இரண்டாவதாக முதலாவது ஆண்டவரை ஒன்றாவது இடத்துல வைத்து ஒரு முக்கியமான காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை முதலிடத்தில் வைத்து அவரை தேடின மனிதர்கள் யார் என்று பார்ப்போம். அவங்க எதை தேடினார்கள்? முதலாவது என்ன நன்மை பெற்றார்கள்? நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க நம்ம கேட்போம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட போதும். இங்கே பாருங்க, இரண்டாவதாக ஒரு மனுஷன் ஒருவர் ஒரு முக்கியமான காரியத்தை முதலிடமா வைத்தார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க அந்த ஒன்றிலிருந்து வாசிக்கும் பொழுது பாரம்பரியத்தில் வைராக்கியம் உள்ள மனிதர். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற பிள்ளைகளையோ திருச்சபையோ அவருக்கு பிடிக்காது. அவ்வளவு வெறியா இருக்கிறார். அநேக தேவ பிள்ளைகளை அடித்து காயப்படுத்தினவர், ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாயிருந்தவர், சபைகளை அடித்து உடைத்த மனுஷன் இப்பொழுது வெறி பிடித்து பாருங்க, அந்த பாரம்பரிய வெறியோடு அவர் என்ன செய்யற வந்து கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? திடீர்னு ஒரு ஒளி அவரை சுட்டுகிறது. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவர் சுருடிக்கல விழுறார். கேட்கிறார், ஒரு சத்தம் கேட்குது. உடனே அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்ன பவுல் என்ன இயேசுவை நேர போய் பிடிச்சு அடிச்சா செஞ்சாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, சபையை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை துணிகரமா அடிக்கிறது, சபைகளை உடைக்கிறது. யாரும் கேட்பதுக்கு இல்ல. பலன் இருக்குது, பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, என்னை சுற்றி ரவுடிகள் இருக்கிறாங்க. அப்படி என்று துணிகரமா வீடுக்குள்ளே நுழைந்து, அது மட்டுமல்ல சபைக்குள்ளே நுழைந்து கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையை நொறுக்குகிற, உடைக்கிற, சேதப்படுத்துகிற கூட்டங்கள் அநேகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எனக்கு அது அவளுக்கு அற்பமா தெரியுது, விளையாட்டா தெரியுது, இல்லை பணத்துக்காக செய்யறாங்க, அதோட விளைவுகள் தெரிய மாட்டேங்குது. நான் கடந்த மாதம் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 3 நாள் ஒரு சபைக்கு கூட்டத்துக்காக, கன்வென்ஷன் கூட்டத்துக்காக போயிருந்தேன். அப்பொழுது அவர் சொல்றார், பாஸ்டர் இவ்வளவு நீங்க இப்ப ஃப்ரீ ஆராதிக்கிறீங்க, சுற்றி வீடுகள் இருக்கிறது, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அப்ப அவர் சொன்னார், பயங்கர திருப்பூர் மாவட்டம்னா ஒரு பயங்கர பிரச்சனை, அவ்வளவு எதிர்ப்பு தான். நாங்க வீட்டுக்குள்ள ஆராதிச்சோம், அப்புறம் மேல மாடியில் ஒரு சின்ன ஷீட்டு போட்டு ஆராதிச்சோம். எத்தனையோ முறைகள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மனுஷன் பாருங்க, போலீஸையும் ஆட்களையும் கொண்டு வந்து எவ்வளவு மிரட்டுதல், எவ்வளவு நாங்கள் அலைஞ்சோம். அது மட்டும் ஒரு சின்ன ஒரு பெர்மிஷன் தாங்க, நாங்க நடத்துறோம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் அவர் கேட்டா அவர் அதுக்கு விரோதமா எழும்பினார். அவ்வளவு போராட்டத்தை நாங்க சகிச்ச உண்மைதான். அவர் சொன்னார், கடந்த சில மாதங்களாய் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறோம். என்ன தெரியுமா? அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் திடீர்னு மஞ்சள் காமால வந்துச்சு, பலவீனப்பட்டார், படுத்தார், அவ்வளவுதான், அவர் மரிச்சே போயிட்டார். அதுபோல வீட்டுக்கு நேரம் எதிர்சையில் ஒரு மனுஷன் நல்ல வசதியா இருக்கிறார், அவர் நல்ல பணங்கள் எல்லாம் வட்டிக்கு விடுகிறவர், ஆண்டவர் அறியாதவர், சாதி உரி பிடித்தவர். அந்த மனுஷன் தான் அவ்வளவு பிரச்சனை பண்ணார். அவர் சொன்னார், 2 மாசத்துக்குள்ளாக அந்த மனிதர் தான் அவ்வளவு பிரச்சனை பண்ணார். அவருக்கு திடீர்னு ஒரு வலது கை, ஒரு வலது கால் சேலது ஸ்ட்ரோக் வந்துச்சு. இன்னைக்கு படுத்து கிடக்கிறார். அதோட பாருங்க அந்த பிரச்சனை ஓய்ந்தது. அதுக்கு பிற்பாடு அவர் உணர ஆரம்பிச்சார்.
அவருடைய மனைவியை கூப்பிட்டு மனைவியை சொல்லி அந்த பாஸ்டர் கூப்பிட்டு வந்து எனக்காக ஜெபம் பண்ண, ஊழியக்கார் வந்தா எனக்காக ஜெபம் பண்ணன்னு சொல்லி வர கூப்பிட்டு அப்படி ஜெபிச்சு ஆரம்பிச்சாங்க. அவர் படுக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரோக்கு, சின்னதல்ல, பயங்கரமானது. பிடிச்சு உட்காருக்கு ரொம்ப அவ்வளவு பலசாலி மனுஷன். அந்த கூட்டம் முடிஞ்சு அவர் சொன்னார், பாஸ்டர் அவருக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும், அவர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் போயிருந்தோம், போய் அவருக்காக சத்தியத்தை சொல்லி நாங்கள் ஜெபிச்சோம். நல்லா பாருங்க, இன்னைக்கு விடுதலையோடு அவர் ஆராதிக்கிறார், ஆண்டோட ஊழியத்தை செய்கிறார். சில நேரத்தில் ஆண்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறார், சில நேரத்தில் கொஞ்சம் அமைதியா இருக்கிறார், சில நேரத்தில் அதிகமாக போகும் பொழுது ஆண்டவர் தன்னை பாருங்க தன்னை காண்பிக்கிறார். இங்கே அப்படிதான் பவுல், முள்ளில் உனக்கு உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படி சொல்லிட்டு இங்க பாருங்க, நீ யாரு கேட்ட உடனே நான் இயேசுன்னு சொன்ன உடனே இப்போ அவர் வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, உண்மையான தெய்வத்தை ஆண்டவர் அறிகிற அறிவு அவருக்கு கிடைத்தது. அவரை ஏற்றுக்கொண்டார் பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்தவர் முதலாவது என்ன செய்த அதை நான் சொல்றேன். அந்த நம்பிக்கை பெற்றுக்கொண்டவுடன், உண்மையான தெய்வத்தை அறிந்தவுடனே உடனே தான் பாருங்க அடுத்த வார்த்தை என்ன கேட்கிறார் தெரியுமா? 6ஆம் வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். முதலாவது எதுக்கு தெரியுமா? ஆண்டவரை சந்தித்தவுடன், ரட்சிக்கப்பட்டவுடனே முதலாவது எதுக்கு தெரியுமா முக்கியத்துவம் கொடுத்தார்? முதலாவது எதை வைத்தார் தெரியுமா? ஆண்டவரே இதுவரைக்கும் என் மாம்சம் விரும்பினதை நான் செய்து, என் பணபலம், ஆளுபலம், அதிகார பலம், என் பாரம்பரிய வைராக்கியத்தை வைத்து என் விருப்பப்படி நான் செய்து, பிசாசு தூண்டுதல்படி, மாம்ச தூண்டுதல்படி, என் விருப்பத்தின்படி நான் செய்து, ஆனால் இப்பொழுது நான் உண்மை அறிந்து கொண்டேன். இனி என் மாம்சம் அல்ல, நான் விரும்பினதல்ல, என் பணபலம் அல்ல, என் ஆளுபலம் அல்ல, என் படிப்பல்ல, என் அதிகாரம் அல்ல, இனி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் விரும்பினதுபடி ஓடுன, சித்தத்தை செஞ்ச, விரும்பின வழிக்கு போன, இனி உங்க சித்தம் என்ன என்று சொல்லி பாருங்க. முதலாவது தேவ சித்தத்திற்கு முதலிடம் கொடுத்தார். கைகளை தட்டி, கரங்களை தட்டி, ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் ரட்சிக்கப்பட்டவன எங்கே ஓடலங்க, ஏதோ இடத்துல போய் ஆராதிக்கவும் இல்லை, ஏதோ இடத்துல போகவும் இல்லை. அவர் கேட்கிறார், ஆண்டவரே இனி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஊழியமா இல்ல நான் ஒரு விசுவாச வாழ்க்கையா? நான் எந்த இடத்துக்கு போகணும், எங்க போகணும், என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி முதலாவது தேவ சித்தம் என்கிற அந்த சித்தத்தை விட்டு கொடுத்தார். ஒருவேளை அந்த வார்த்தை அவர் அன்றைக்கு கேட்காமல் இருந்திருந்தார், இன்னைக்கு பிரதான அப்போஸ்தலனா ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷனாய் மாறி இருக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் சித்தத்தை கேட்டோம், ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். பாருங்க, சித்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் சொல்வாரு, நீ இந்த வழிக்கு போ, இந்த இடத்துக்கு போ, இதை செய் என்று சொல்லி தெளிவா நம்முடைய சித்தத்தை கரெக்டா காண்பித்து தருவார். இன்னும் எத்தனை விசுவாச பிள்ளைகள், எத்தனை ஊழியர்கள் தேவ சித்தத்தை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விருப்பம் போல செய்கிறது, விருப்பம் போல வாழ்றது. ஒரு படிப்பு, ஒரு வேலை, ஒரு திருமணம், இதெல்லாம் சித்தத்தை விட்டு கொடுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன்னுடைய பிள்ளைகளை ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறானா, ஆண்டவருக்கு பயப்படுறானா, வேதத்தை கையில் எடுக்கிறானா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றானா, தெய்வ பயம் இருக்கிறதா, என் ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இருக்கிறதா என்கிறதை பார்க்கிறதில்ல. எத்தனை நிலை வீடு இருக்குது, 3 நிலையா 4 நிலையா, எத்தனை கார் இருக்குது, எத்தனை பணம் இருக்குது, எங்க வேலை செய்கிறான், எவ்வளவு சம்பாதிக்கணும், எவ்வளவு சொத்து இருக்குது, நான் இதை பார்க்க வேண்டாம்னு சொல்லலைங்க. ஆனா அதெல்லாம் விட்டு இன்னைக்கு பாருங்க, மேல பார்க்கிற பார்வையில பார்த்து எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளை திருமணத்துக்காக பாருங்க பிடிச்சு கொடுத்து, அந்த பிள்ளைகள் 1 மாசத்துல 2 மாசத்துல 5 மாசத்துல அந்த குடும்பம் வாழல, பிரிவினை, விவாகரத்து, அந்த குடும்பத்துல சண்டை, போராட்டம். கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அந்த மனுஷன் ஆவிக்குரிய அனுபவத்துல இல்ல, தெய்வ பயம் இல்ல, தவறான உறவுகள் சில நேரத்துல. அது மட்டுமல்ல, ஆண்டவரை கூட்டி குறை சொல்றது, அடிக்கிறது, குடிக்கிறது தவறான ஒரு காரியம். பணத்தை பார்த்து ஏமாந்து போகிறோம். தேவ சித்தமான பலமுறை கேட்கணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இங்கே பவுல தான் கேட்கிறார், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? தேவ சித்தத்தை விட்டு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, சித்தம் மாறி போனால் எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு போராட்டங்கள். என நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பவுல் கரெக்டா ஒரு காரியத்தை முதலெடுத்து வச்சு சித்தத்தை விட்டு கொடுத்தார். இதனால என்ன ஆசீர்வாதம்? கவனமா கேளுங்க. என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்த பவுலை தேவன் எப்படி கருத்தில் எடுத்தார், எப்படி பயன்படுத்தினார் என்று பார்த்தா,
தெரியுமா? வேதத்தில் கிட்டத்தட்ட புதிய ஏற்பாடுல 14, 13 பிளஸ் எபிரேயர் கூட அவர் தான் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 14 நிருபங்களை புதிய ஏற்பாடுல பாதிக்கும் மேற்பட்ட புத்தகங்களை ஆண்டவர் அவர் மூலமாக நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்க கிருபை செய்தார். கையில் தட்டி ஹல்லேலூயா. அந்த நிருபங்கள் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். அன்புனா எப்படி இருக்கணும், ஒரு வாலிபன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், எஜமான் எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், வரங்கள் என்ன, வல்லமைனா என்ன, அபிஷேகம் என்ன, அந்நிய பாஷைனா என்ன, அழகா சூப்பரா அந்த மனுஷன் மூலம் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்தாரு. சித்தத்தை விட்டு கொடுத்த பவுலை நீங்க நிருபங்களை எழுத கர்த்தர் பயன்படுத்தினார். ஒருவேளை மாம்சத்துப்படி போயிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்திருக்குமா? இல்ல அவர் விருப்பத்தபடி ஆண்டவர் ரட்சித்த உடனே அவருக்கு ஒரு சித்தத்தின்படி போயிருந்தால் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கார். இரண்டாவது பாருங்க என்ன ஆசீர்வாதம். பல நாடுகளுக்கு ஊழியம் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே இடத்துல ஊழியம் இல்லைங்க, பல நாடுகளுக்கு கர்த்தரால் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், தேவ சித்தத்தை விட்டு கொடுக்கிற ஒரு மனுஷனை என் ஆண்டவர் கரங்களில் எடுத்து பல மக்களுக்கு, பல கூட்டங்களுக்கு, பல கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். கைகளை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாருங்க, அவர் மூலமாக கிட்டத்தட்ட 9 வரங்களும் செயல்பட்டு இருக்கிறது. 9 வரங்களும் அவர் மூலமாக செயல்பட்டு இருக்கிறது. அவ்வளவு கர்த்தர் வரங்களால் பயன்படுத்தினார். அது மட்டுமா பாருங்க, பலத்த அற்புதம். அப்போஸ்தலர் 19ல பவுலுடைய கச்சைகளை எடுத்து கட்சிப்படுத்தி வெல்ட்டெடுத்து பாருங்க வியாதிஸ்து மேல போடும் பொழுது அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள பாய்ந்து பாருங்க நடக்க முடியாது, நடக்கிறாங்க, பேய் ஓடுது. அப்படி பலத்த கைகளினாலே ஆண்டவர் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தார். அப்படி என்றால் பலத்த வல்லமையோடு அற்புதத்தோடு அடையாளங்களோடு இயேசு யார் என்று சொல்லி நிரூபிக்க கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அது மட்டுமா, அப்போஸ்தலர் 9:15 3 விதமான கூட்டங்களுக்கு தேவன் பயன்படுத்தினார். ஒன்று என்ன தெரியுமா? புறஜாதி. புறஜாதி என்று சொல்கிற ஒரு கூட்டம் பாருங்க, ஆண்டவர் அறியாத மக்கள். அடுத்து பாருங்க பாரம்பரிய மக்கள், இஸ்ரவேல் ஜனம். மூணாவது யார் தெரியுமா? ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு. அநேக ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு தேவன் பயன்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு, விருப்பத்திற்கு என்ன ஊழியம் ஆண்டவரே, நான் எந்தெந்த மக்களுக்கு ஊழியம் செய்யணும், எங்கே போகணும், எந்த நாட்டுக்கு போகணும், எப்படி என்று செய்யணும் என்று சொல்லி தேவ சித்தத்தை விட்டு கொடுத்தபடினாலே புறஜாதி மக்களை கூட்டம் கூட்டமா அவர் மூலமா ரட்சிக்க தேவன் பயன்படுத்தினார். ராஜாக்கள், அதிகாரிகளுக்கு தைரியமா போய் சுவிசேஷத்தை சொல்லி அந்த பாருங்க ராஜாக்கள், அதிகாரிகள் நடுங்கத்தக்கதாக தேவன் அவரை பயன்படுத்தினார். பாரம்பரிய மக்களும் கூட பாருங்க ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜனமே, தயவு செய்து சித்தம் என்கிற ஒரு காரியத்தை ஓடாதுங்க. ஒருவேளை நீங்கள் சித்தம் மாறி சில காரியத்தை செய்திருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதனால அதை மாற்றாதுங்க. நான் கல்யாணம் பண்ணது என் புருஷன் சரியில்லையோ, என் மனைவி சரியில்லையோ, இந்த ஊழியக்காரர் பேசுறது பார்த்த ஒருபாடு ஒருவேளை சித்தம் இல்லாம தான் ஆனதுனால தான் இப்ப அடியும் குடியும் சண்டையும் வெட்டும் குத்து நடக்குது, அதனால மாற்றலாமா? அப்படி இல்லை, நடந்தது முடிந்ததுதான். அதனால நமக்கு ஒன்றை மாற்றி எப்படி சட்டை கழட்டி போடுற மாதிரி அப்படி பண்ண முடியாது. அது சரியில்லையா, சிறப்படலையா, பலப்படலையா, ரட்சிக்கப்படலையா, ஒருவேளை அது இன்னும் அதுக்கு கிளியரா வரலையா, நீங்க அவனுக்கு உத்தரவாதம் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம கேட்கும். பாருங்க எசேக்கியேலுக்கு பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்த பொழுதுல ஏசியா தீர்க்கதரிசி தான் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புறார். அந்த நேரத்தில் அந்த ஜெபம் பாருங்களேன், அந்த மன்னிப்பின் ஜெபம், அறிக்கையின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம். ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் நடந்தேன்னு அப்படி சொன்னோன்னு அதை மாற்றினார்ல. ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதை சரிபடுத்தி தரமாட்டாரா? சீர்படுத்த மாட்டாரா? மாற்ற மாட்டாரா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எரிச்சலோடு இருக்கிறாங்க, பகையோடு இருக்கிறாங்க. ஐயோ இப்படி நடந்து போச்சேன்னு சொல்லி அவங்களை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. இல்லை, நம்ம கொஞ்சம் ஆண்டவர் கருத்துல கொடுப்போம். ஆண்டவரே இந்த காரியம் இப்படி ஒன்று ஆகி போச்சு, அதை சரிபடுத்தி தாங்க. வேதம் சொல்ல எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினால் ஆகும். சின்னவன் பாருங்க, ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா, கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். என் ஆண்டவரால் முடியாதா? இல்லாதவளை இருக்கிறவர்கள் அழைக்கிற தெய்வம். அவ இருக்கிறதை சரியாக்குறதுக்கு அவருக்கு பெரிய விஷயமா? நம்ம அதை வெறுக்கிறோம், ஒதுக்குறோம், அதை அற்பமா நினைக்கிறோம். நேசிங்க, அன்பு காட்டுங்க, உபசரிங்க. உங்க புருஷனை வெறுக்காதுங்க, மனைவி வெறுக்காதுங்க, பிள்ளைகளை வெறுக்காதுங்க, ஊழியர் வெறுக்காதுங்க.
நீங்கள் நேசித்து ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவன் அதை சகலத்தை மாற்றி சரிபடுத்தி தருவார். கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப நம்ம சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பவுலை போல சொல்ல போறோம். ஆண்டவரே, இனி வாலிப பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க, தயவு செய்து வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்க விருப்பமான ஒரு சித்தத்தின்படி யாரையும் சூஸ் பண்ணாதீங்க. விருப்பமான ஒருத்தின்படி 2 நாள் பேசிட்டான், பழகிட்டான், வாய்ஸ் நல்லா இருக்குது, அவன ட்ரெஸ் நல்லா இருக்குது, முடி நல்லா இருக்குது, அவனுடைய அழகு நல்லா இருக்குது அப்படி என்று சொல்லி பேசின உடனே, பழகின உடனே, காலேஜ் படிக்கிற இடத்துல பாருங்க, ஸ்கூல் படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உடனே நீங்கள் அந்த உயிரியத்தை கொடுக்காதுங்க. காதல் என்கிற பேர்ல, லவ் என்கிற பேர்ல மாட்டிக்கொள்ளாதுங்க. நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, சபையில ஆராதிச்சு கொண்டிருந்த பிள்ளைங்க, கோயில்ல இருந்த பிள்ளைங்க பாருங்க, இன்னைக்கு பாருங்க சபையை துக்கப்படுத்தி, ஆண்டவரை துக்கப்படுத்தி, பெற்றோரை காயப்படுத்தி, விரும்பி ஓடி கல்யாணம் பண்ணி, ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷட்ட போய் விழுந்து எத்தனை பிள்ளைகள் வேதனைப்படுறாங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆதாமுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணை இணைத்து சந்தோஷமா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சாரு. கானா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவரே வந்து அந்த குடும்பத்துடைய குறையை நிறைவாக்குனாரு. அவர் குடும்பத்து மேல எவ்வளவு கவனமா இருக்கிறாரு. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு 12வது படிக்கும் போது, 10வது படிக்கும் போது பாருங்க, அது இன்னைக்கு ஒரு இது மாதிரி, லவ் பண்ணலன்னா, விரும்பலன்னா, அது எனக்கு ஒரு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு, பண்ணி தான் ஆகணும். நீ இந்த காலத்துல இப்படி இருக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறா, உடனே பாத்தீங்கன்னா ஏதோ அவனை சூஸ் பண்றது. ஏமாந்து போகாதுங்க, படிங்க. எத்தனை பிள்ளைகள் 10, 12 படிக்க வேண்டிய, காலேஜ் போய் நல்ல டாப்ல பெரிய படிப்பு படிச்சுட்டு வர வேண்டிய பிள்ளைகள் அவசரப்பட்டு படிப்பை நிறுத்தி ஓடி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை எனக்கு வேதனைப்படுறாங்க. அதனால்தான் நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள் அவசரப்படாது, தவறான ஒரு காரியத்தை எடுத்துறாங்க. உலகம் அப்படிதான் வரும், உலகம் அப்படிதான் இழுக்கும். வாலிப வயசு காத்துக்கொள்ளணும், அவசரப்படக்கூடாது. அதனது காலத்தில் அவர் நேர்த்தியா செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த வழி, இந்த உலகம் நல்லதான் தெரியும். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ என்ன வழி? மரண வழி. மரண வழி எழுதப்படல, மரண வழிகள் எழுதியிருக்கு. அப்ப இந்த உலகத்துல நமக்கு நல்லதான் தெரியும், பார்வைக்கு நல்லதான் தெரியும். ஏன் தெரியுமா? நம்ம 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் எப்படி இருக்கிறோம்னு நம்ம அதை பார்க்கிறோம். இவனை கல்யாணம் பண்ணா, இவளை விரும்பி கல்யாணம் பண்ணனா இப்படி இந்த வாசம் இப்படி இருக்கலாம், அது மாதத்தையும் நாட்களையும் தான் பார்க்கிறோம். என் ஆண்டவர் அப்படி இல்லை. 10 வருஷம் தாண்டி, 15 வருஷம் தாண்டி, 20 வருஷம் தாண்டி என் பிள்ளைகள் எப்படி இருப்பார் என்று தூர பார்த்து ஆண்டவர் பிளஸ் பண்றவர். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவசரப்படாதுங்க வாலிப தம்பிகளா, வாலிப தங்கச்சிகளா, சபையில் இருக்கிற சத்தத்தை பார்க்கிற கேட்கிற இதுல இணையதளத்தில் பார்த்து கொள்கிற வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து உங்க வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கை கெடுத்து விடாதீர்கள். நமக்கு நல்லாதான் தெரியும். அதனால் ஒருவேளை உலகத்தின் அன்புல, உலகத்தின் நேசத்துல, உலகத்தின் பாசம் நான் விழுந்துட்டேன், அதுல சிக்கிட்டேன், என்னால் வெளியே வர முடியல, எங்க அம்மா அப்பா திட்டுறாங்க, அது வேண்டான்னு சொல்றாங்க, அதனால என்னால் விட முடியல, என்னால் மறக்க முடியல, ஐயோ நான் அதில் சிக்கி கொண்டேன், வேதனைப்படுறீங்களா, பாரப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா, நான் செத்துலாம் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அவர் மீண்டும் தூக்கி நிறுத்துகிறவர், மீண்டும் நம்மளை கட்டுகிறவர், நம்மளை புதுப்பிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், அதை மறக்க பண்ணி அவருடைய அன்புக்கு நேராக நம்மளை நடத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவமானப்பட்ட இடத்துல தலைநிமிர பண்ணுகிற தெய்வம். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன் வாழ்க்கை இன்றைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் இருதயம் உமக்கு தான், உன்னை விட்டு நான் தூரம் போயிட்டேன், பின்வாங்கிட்டேன், நான் சத்துருக்கு இடம் கொடுத்துட்டேன், நான் ஜெபம் பண்ண முடியல, ஜெபத்தை விட்டுட்டேன், ஊழியத்தை விட்டு ஆராதனை விட்டு சண்டே ஸ்கூல் விட்டு வாலிபர் கூட்டத்தை விட்டுட்டேன், இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன், உங்ககிட்ட வாரேன், என்ன தேற்றுங்க, என்ன ஆற்றுங்க, என்ன எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க அப்படி கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் தூக்கி உங்களை நிறுத்துவார். என் ஆண்டவர் ஞாபகப்படுத்துற, சென்னை பட்டத்தில் இருக்கும் பொழுது, தனிவேல் பேச்சுலராக இருக்கும் பொழுது, ஊழிய பயிற்சி பைபிள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அப்படி இருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும்போது நான் கொஞ்சம் உலகத்துக்கு நேராக, பின்மார்த்து நேராக என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறேன். சபைக்கு தான் போறேன், ஊழியத்தை தான் செய்யறதுக்கு அப்படியே ஆரம்பிக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னால் ஜெயிக்க முடியல, விழுந்துருவேனோ, பின்வாங்கிடுவேனோ. பாருங்க, ஒரு தனி ஒரு அறையில் தான் இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, ஒரு வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். நான் கடைசியில் உட்கார்ந்துருந்தேன். ஐயோ, நான் ஜெபத்தை விட்டுட்டேன், வேத தியானத்தை விட்டுட்டேன், ஆண்டவரை நான் நெருங்கல, ஊழியத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உலகம் போய் கொண்டிருக்கிறது, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நேசிப்பது உண்மையானா என்னை ஒரு விஷயம் கூட அந்த அனுபவத்தில் கொண்டு வாரும் என்று ஜெபிச்ச பொழுது கடைசியில் கை கட்டி தான் என்ன ஒரு வல்லமை என் மேல் இறங்கினது. தூக்கி வீசப்பட்டேன், விழுந்த கர்த்தரை நிரப்புனா. அப்பதான் எனக்கு ஒரு காட்சி பாருங்க, நான் படுத்திருக்கிறேன்,
இந்த கூட்டம் முடிஞ்சு நான் படுத்திருக்கும் பொழுது பகல தான் படுத்திருக்கிறேன் அந்த அறையில் ரூமில். அப்போ பார்த்தீங்கன்னா பகல் இருக்கும்போது ஒரு கனவு வருது. என்னன்னா அப்படியே ஒரு வயதான ஒருவர் கண்ணெல்லாம் ரெண்டு, அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுப்பு மாதிரி அப்படி தண்ணி பாயுது. உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கூனியாக இருக்குது, உடம்பெல்லாம் சுருங்கி இருக்குது. ஒரு வேஷ்டி தான் கட்டியிருக்கிறார். அப்படியே வேதத்தை கையில் எடுத்து வச்சு அப்படியே ஆண்டவருடைய அன்பை பற்றி ஜனங்களுக்கு சொல்றார். அப்படியே பேசிட்டு இருக்கிறார். நான் கடைசி உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப அவரால் பேச முடியல, அவர் தள்ளாடுறாரு, அவருக்கு பலவீனப்படுறாரு. அப்பதான் நான் சொல்றேன், ஆண்டவரே நான் ஒழித்து தானே அர்ப்பணிச்சேன், ஒழித்து தானே நான் படிச்சேன், ஒழித்து தானே ஒப்பு கொடுத்தேன். ஐயோ இந்த வயதான ஒருவர் பிரசங்கம் எனக்கு பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆனாலும் ஆண்டோடைய அன்பை வைராக்கியத்தோடு பேசிட்டு இருக்கிறாரு. என்னை ஒரு விஷயம் என்னை பயன்படுத்தும், நம்முடைய ஊழியத்தை செய்வேன், அநேக மக்களுக்கு நான் சத்தியத்தை அறிவிப்பேன், என்னை மீண்டும் தூக்கி நிறுத்தும் என்று சொல்லி நான் அந்த கனவுல பார்த்து உண்மையில அழுது ஒப்பு கொடுத்து நான் அந்த இடத்துல நான் அழுதுருக்கிறேன். திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துச்சு. முடிச்சு பார்த்தா என் கண்ணாண்டு உண்மையில கண்ணீராக வடிஞ்சிருக்கேன். அப்புறம் தான் நாட்டை ஒப்பு கொடுத்தேன். சொந்த ஊருக்கு வர சொன்னா கன்னியாகுமரி மாவட்டம் வந்தேன். ஒரு ஊழியரோடு ஒரு ஊழியக்காரன் கூட சேர்ந்து ஊழியத்தை செய்தேன். கிராமங்களுக்கு கைப்பிடி கொடுக்கறதுக்கு, தெருவில் போய் நாட்டை சாட்சி சொல்வதற்கு அப்படி ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஊழியம். ஆண்டவர் அடுத்த கூட்டங்கள், அடுத்த கன்வென்ஷன், பெரிய கூட்டங்கள் பாருங்க, தேசம் வெளிநாடு பல இடங்களுக்கு இப்படியாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல அநேக வாலிபர் கூட்டத்தில் பயன்பட என் ஆண்டவர் கிருபை செய்தார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்றேன், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற வாலிப தங்கச்சி தம்பி, இந்த 2 நாள் கூடுகளை உனக்காக தான் பேசுறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு நினைக்காரு. இன்னைக்கு இந்த கூட்டத்திலேயாவது ஒப்பு கொடு, நிச்சயமா இழந்ததெல்லாம் திரும்ப தருவார், அவருக்காய் பயன்படுவார். ஒருவேளை ஆண்டோட ஊழியத்தை செஞ்சுட்டு தான் இருந்தேன், சில குடும்ப பிரச்சனை, சில வீட்டு பிரச்சனை, சில கடன் பிரச்சனை, சில ஊர்ல பிரச்சனை, அதெல்லாம் நான் கொஞ்சம் அதை டல்லாயிட்டேன், குறைஞ்சிட்டேன், தூரம் போயிட்டேன், என்னால் எழும்ப முடியல, என்னால் பலப்பட முடியல, மீண்டும் பழைய போல என்னால் முடியல, கிருபை வரங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா கூட ஆண்டவர்களை விட்டு விலகல, அவர்களை கைவிடல. ஆண்டவர் அவதம் நீதான்ப்பா போன, நீ வா இளைய குமாரனை போல ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு வந்து மனம் கசந்து என்னை ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி இதை சிம்சன் கேட்டது போல கூட நாம் கேட்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் கட்டி அணைத்து நமக்கு முத்தங்கு கொடுத்து பாருங்க, கிருபைகளை வரங்களை தந்து ஆண்டவர் நீ பாவியல மகனே, நீ பரிசுத்தவாட்டி என்று சொல்லி, நீ என் பிள்ளை, என் மனுஷன், என்னுடைய வேலைக்காரன் என்று சொல்லி ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளா, மீண்டும் அதே மாதிரி பெரியவர்களே, தயவு செய்து நம்முடைய வழி அல்ல, அது மரண வழின்னு எழுதியிருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பெற்றோரை கனவீனப்படுத்துற மக்கள், வாலிப பிள்ளைகளை இன்னைக்கு பெற்றோர் கனவீனப்படுத்தணும், பெரியவங்களை இன்னைக்கு பெற்றோரை அவமானப்படுத்துறாங்க. தெரியுமா? பைபிள்ல வாலிபர்களுக்கு பிள்ளைகளுக்கு பொதுவா பெற்றெடுத்த தகப்பன் தாயோட பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளுக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2-3 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எந்த பிள்ளைகள் சொந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கனப்படுத்துறாங்களோ, அவங்களை நேசிக்கிறாங்களோ, அவங்களை உதவி செய்கிறார்களோ, அது வேதத்தின்படி சொல்கிறது நியாயம். அது செய்யாமல் போனால் அநியாயம். யோசிச்சு பாருங்க, நம்ம பெற்ற தகப்பனை தூஷிக்கிறோமா, அடிக்கிறோமா, கொடுமைப்படுத்துறோமா, விரட்டி விட்டுருக்கிறோமா, இல்ல அவங்ககிட்ட பேசாம இருக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் அவங்கள கண்ணீர் வடிக்க வைக்கிறோமா, அது அப்படின்னா அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். 2வது என்ன தெரியுமா? அதில் எழுதியிருக்குது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. இந்த பூமியில நம்ம கொஞ்சம் காலம் கூட கர்த்தர் கூட்டி தரணும்னா, ஆண்டவனுடைய ஆயுசு கொஞ்சம் பெருக பண்ணணும்னா, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா, பெற்ற தகப்பனின் தாயின் கனம் பண்ணு. அடுத்த பூமியில உனக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டுமா? பாருங்க, கல்யாணம் பண்ணிட்டு மனைவி பேச்சை கேட்டு நீ அப்புறம் அம்மாட்ட பேசக்கூடாது, அப்பாட்ட பேசக்கூடாது, உன் அக்காட்ட பேசக்கூடாது அப்படி என்று சொல்லி பிடிச்சு இழுத்துட்டு போனா, பைபிள் சொல்கிறது அப்பாவை நீ ஒதுக்கி விட்டா, அம்மா ஒதுக்கி விட்டா உனக்கு நன்மை கிடைக்காது. நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் தோற்று போய் கொண்டே இருப்போம். முதலாவது நான் ஆண்டவருக்கு அர்ப்பணம் மனைவி தான், நான் இல்லைன்னு சொல்லல, பைபிளா தான் சொல்லுது. தன் தகப்பனின் தாய் விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். 2வது கணவன் மனைவிதான். ஆனா அதனால பெற்ற தகப்பனின் தாய் ஒதுக்கி தள்ளக்கூடாது, வேண்டாம் அப்புறப்படுத்த கூடாது, பேசாம இருக்க கூடாது. அவங்களுக்கு முடிந்த அளவு அவங்க வயசு கண்ணை மூடுறது ஏதாவது அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. குமரி மாவட்டத்து ஜனமே அம்மா அப்பா எல்லாம் ஒதுக்கி தள்ளி அவமானப்படுத்தி
அவளெல்லாம் அடித்து, நீ என்ன சம்பாதிச்சு வச்ச, நீ என்ன உருவாக்கி வச்ச அப்படின்னு அந்த அப்பாவை எல்லாம் கனவீனப்படுத்துகிறாங்க. எவ்வளவு பெரிய வேதனை. நம்மளை படிக்க வச்ச தப்பா? அவங்க படிச்ச காலத்துல, அவங்க வேலை செஞ்ச காலத்துல அவங்க என்ன படிப்புங்க, அவங்க என்ன வேலை? எனக்கு நிறைய வாலிபர்களோட கேள்வி கேட்கிறாங்க, நீ என்ன, நீ எதுக்கு பெற்ற? என்ன வார்த்தை? எதுக்கு நீ பெற்று போட்ட? அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என் வாழ்க்கை இப்படி இருக்க ஆண்டவரே பாருங்க. அப்படி ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டுல வேலை செஞ்சு, தூர இடத்துல கட்டடத்துல வேலை செஞ்சுட்டு, என் பிள்ளை படிக்கணும், நல்ல இன்ஜினியர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், அவளுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல வீடு வேணும், பிள்ளைக்கு நல்ல பாருங்க எந்த ஒரு அவள் பலவீனப்படக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, கிச்சன் வேலை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி தாய் கூட ஒன்றும் செய்ய விடாம என் பிள்ளை படிச்சு, நான் தான் படிக்கல, என் பிள்ளை படிச்சு நல்ல தேசத்துல நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்ற தகப்பன் அவ்வளவு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் படிச்சு டாப்ல வந்த உடனே மறந்துடுறாங்க, அடிச்சு ஒதுக்குறாங்க. பாருங்க வேதத்துல உபாகம் 27:16, தகப்பனின் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், சொந்த தகப்பனின் தாயும் வெறுக்கிறவன் சாபம் பிடித்தவன். நீதிமொழிகள் 23:22, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அசட்டை பண்ணாதே. உன்னை பெற்ற தகப்பன் தாய் வயசாச்சுன்னா ஒதுக்காத, வெறுக்காத, அடிக்காத, துன்பப்படுத்தாத, விரட்டாத. வேதத்தில் ஆண்டவர் அழகாக அறிவிச்சுக்கிறார். இயேசு நமக்கு முன்மாதிரி தானே. அவர் சிலுவையிலே தொங்குற வேளையில உலக பிரகாரமான தாய்க்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றி வச்சுட்டு தானே போனார். அந்த யோவானை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய். பாருங்க அடுத்து அந்த தாய்ப்பா சொன்னார், யோவானை பார்த்து சொன்னார், தாய்ப்பா சொன்னார், அதோ உன் மகன். அவர் கூட அந்த பாருங்க பூமியில கூட ஏதோ மாம்சத்தின் நாட்களை பெற்றெடுத்த தாய் கூட வெறுமை விடலையே, ஒதுக்கலையே. இப்ப நம்ம மட்டும் ஏன் வசனத்தை கையில அறிஞ்சு பைபிளை எடுத்துட்டு அம்மா அப்பாவிட்ட பேசாம ஒதுக்கி அப்படியே காயப்படுத்தி துன்பப்படுத்தி எங்கேயாவது தூக்கி தள்ளுறது? முதியோர் இல்லத்துக்கு, அநாத இல்லத்துக்கு, எத்தனையோ முதியோர் இல்லத்துக்கு, அநாத இல்லத்துக்கு போய் ஜெபம் பண்ணி இருக்கிற அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் நல்லா படிக்க வச்சேன், இன்னைக்கு என்ன விரட்டிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, நான் இங்க வேதனைப்படுறேன், நான் அன்புக்கா ஏங்குறேன். எத்தனை தெரியுமா? வேண்டாங்க, வேண்டாம். விருப்பமான வழிக்கு போவாதுங்க, விருப்பமான கருத்து ஓடாதுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பெரியவங்களையும் பார்த்து நான் பேசுறேன். உங்களுக்கு முன்பாக வயதான தகப்பனா தாயார் இருக்கிறாங்கன்னா அவங்க கண்ணை மூடுறத வர உங்களால் முடிந்த செய்யுங்க. அவங்க துக்கத்தோடு மறிக்கக்கூடாது, போகும்போது சாபம் போட்டுட்டு மறிக்கக்கூடாது. இதே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருந்தங்கூட என்கிற பகுதியில் கடந்த 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த நியூஸை நான் பார்க்குறேன். 90 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தன்னுடைய மனைவியுடைய கழுத்தை அறுத்து கொலை அப்படி என்று வந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், ஒருவேளை மனைவி ஏதாவது தவறு பண்ணிட்டாங்களோ, அதனால அவர் கழுத்தை அறுத்து கொண்டுட்டாரா அப்படின்னு பதத்தொட்டோ அப்படிதான் நான் நினச்சி உள்ள பார்த்தா, அவர் எதுக்கு கொன்னார் தெரியுமா? 90 வயசானவர் தன்னுடைய மனைவியை கழுத்து அறுத்து கொலை. ஏன்னா அவருக்கு 6 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். பாருங்க, அவர் பனையாடுற வேலை, பனையாறி அப்படியே சம்பாதிக்கிற வேலை. தாயும் தகப்பன் பாருங்க, இந்த ஐயாவும் அவங்களுடைய மனைவியும் தனிமையில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. 6 பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சு, தனித்தனி அவங்க இருக்கிறாங்க. இவர் ஒரு 87 வயசு இருக்கும்போது, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்பாக அவருக்கு திடீர்னு பார்த்து பார்வை மங்கி போச்சு. ஒன்றும் வயது முதிர்வு. அதனால் அதுக்கு பிற்பாடு அவருக்கு வேலை செய்ய முடியல, மனைவிக்கு பராமரிக்க முடியல. ஏன்னா மனைவி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரிப்படுத்துறது, சாப்பாடு அதெல்லாம் கொடுக்கறது, துணி எல்லாம் அவர் தான் பண்ணுறது. பிள்ளைகள் அப்பா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ஷிஃப்ட் போட்டு கொடுப்பாங்க. அதாவது நீ சாப்பாடு கூட நீ இன்னொரு நாள் கொடுக்குறாங்க. ஆனால் கடந்த 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார். காத்தியன் அப்படியே படுத்து அப்படியே குறுக்கெல்லாம் புண்ணாச்சு. மனைவிக்கு அப்படியே புண்ணா வடியுது. தாய் அவங்க அழுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வலி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனசு வலி, இன்னொரு பக்கம் வயது முதிர்வு. ஆனால் இவரால் பராமரிக்க முடியல. பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா எப்படாவது ஒரு வாட்டி தான் வராங்க. என்ன பண்ணார் தெரியுமா? நேரு அவர் தடவி போய் ஒரு கத்தி எடுத்து கொண்டு வந்து, ஐயோ என் மனைவி கஷ்டப்படுறான், இருந்து இன்னும் கஷ்டப்படுறது எதுக்குன்னு சொல்லிட்டு நேரே பார்த்தீங்கன்னா கழுத்தை கத்தி வச்சு அரைச்சி துடிக்க சாகடிச்சு. அப்படியே சாகடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேரே வாசல் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு மக வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருக்கு. ஏப்பா அழுதுட்டு இருக்கிறீங்க? அப்போ கேட்கும்போது அவர் ஒன்றும் பேசல. ஏதோ நடந்திருக்கு, அம்மா எங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தினுடைய சாய் மறுத்து போனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அழுறாங்க. போலீஸ் வருது, பார்த்தீங்கன்னா இவரும் தேம்பி அழுறாரு.
கடைசியில் அவருக்கு என்ன கொலைன்னா கைது தானே. பாருங்க, பார்க்க முடியல. 6 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஷிஃப்ட் போட்டு பார்க்குறான். நான் கேட்குறேன், 6 பிள்ளைகளை பெற்று போட்டுட்டு ஒரு பிள்ளைக்கு 2 மணி நேரம் சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு பிள்ளைக்கு நாளை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. 6 பிள்ளைங்க ஒரே தட்டில் தான் சாப்பாடு வச்சிருப்பாங்க. 6 பிள்ளைங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த தாயை பராமரிக்க முடியாம இப்படி ஒரு நான் கேட்கிறேன், அவங்க சாகும் பொழுது எப்படி அவங்க மரித்திருப்பார்கள்? அவர் எப்படி இந்த வேலையை செஞ்சிருப்பார்? இந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 6 பிள்ளைகள் ஏங்க ஒரு ஆளாவது கொஞ்சம் வச்சு பராமரிச்சிருக்கலாமே. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஒரு பக்கம் அவர் கொலை செஞ்சதுனால ஆண்டவர் அறியலைன்னா அவருடைய நித்தியம் கூட அவர் இழந்திருப்பார். எவ்வளவு பெரிய வேதனை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் அவங்கள பார்த்து சொல்றேன், நமக்கு செம்மையா தோணுகிற வழி உண்டு, இப்படியெல்லாம் பண்ணலாம் வழி இருக்குது. ஆனா முடிவு மரண வழி. எனவே இந்த சத்தத்தை கேட்கிற சனம் தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன். நான் எத்தனையோ கூட்டங்கள் போறேன், எத்தனையோ இடங்கள் போறேன். நான் படுகிற வேதனை, அவங்க படுற கண்ணீர், கையை பிடிச்சி அழுறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த கண்ணீருக்கு நீங்கள் இடம் கொடுக்காதுங்க. ஒருவேளை பேசாமல் இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுங்க. அவளுக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்யுங்க. உங்களால் முடிந்த செய்யுங்க. முடியலன்னா ஒரு வார்த்தை பேசினாலும் போதுங்க, அதுவும் அவங்களுக்கு போதும். இன்னைக்கு ஆண்டவன் நம்ம பார்த்து பேசுகிற வாலிப தங்கச்சி, நீங்க கூட அப்பா அம்மாட்ட பேசாம இருந்தா நான் ஒழுங்கா பேச. இன்னைக்கு மாறிக்கொள்ளுங்க, அது நமக்கு ஆசீர்வாதம். கரைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நான் இன்னொரு முறை டிவியில பார்த்தேன், தோளிலே சுமந்த அந்த தகப்பனாரை நெஞ்சிலே மிதித்து தள்ளுறது, வயிற்றிலே சுமந்த, வயிற்றிலே பெற்றெடுத்த தாயோட வயிற்றை மிதிக்கிற ஒரு கொடூரமான மகன் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த சிசிடிவி கேமரா பார்க்குறேன். நேர பார்த்தீங்கன்னா அந்த தாயாருடைய முடியை பிடிச்சி நேர அப்படி தூக்கி எடுத்து நேர ரோட்டில் அப்படியே இழுத்துட்டு போறான். மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. நேர போயிட்டு அப்படியே கிடத்தி வச்சுட்டு காலை எடுத்து வயிற்றை வச்சு அப்படியே மிதிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. அப்படியே அடிச்சு போட்டுட்டு நேர பார்த்தீங்கன்னா தகப்பனார் அவர் அப்படியே கட்டில் உட்கார்ந்துருக்காரு, வெளியில, வீட்டுக்கு வெளியில. ஓடி வந்து காலை கொண்டு நேர நெஞ்சில வச்சு நேர ஒரு இடி இந்த காலை வச்சு மிதிக்கிறார். அப்படியே டைவடிச்சு அவருக்குள்ள விழுந்துடுறாங்க. இவ்வளவு பெரிய வேதனை. அந்த பெற்ற தாய் தோல்ல போட்டு 2 வயசு 3 வயசு 5 வயசுல ஐயோ அந்த பிள்ளை வாமிட்டு எடுக்கும் பொழுது, இல்லை பசியோடு இருக்கும் பொழுது அப்படியே தோலை சுமந்த அந்த தகப்பனாருடைய தோலை மிதிக்கிறதும், அந்த வயிற்று கற்பம், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற வலி எவ்வளவு தெரியுமா? பொதுவாக 45 டெசிபல் யூனிட். அதாவது அந்த வலி, அந்த வலியே பிரசவ வலி ரொம்ப கொடூரமான வலி. ஆனா 57 அந்த அளவுக்கு அந்த வலி இருக்குமா? அப்படி என்றால் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற வலி எவ்வளோன்னா 20 எலும்புகள், ஒரு எலும்பல்ல, 2 எலும்பல்ல, 3 எலும்பல்ல, 20 எலும்புகள் ஒரு மனுஷனுடைய உடம்புல ஒரே நேரத்தில் உடைக்கப்பட்டால் பாருங்க, அது காயப்பட்டால் எவ்வளவு வலி இருக்குமோ அந்த வலி பிரசவ வலி இருக்கும். இன்னைக்கு வேற, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன், அதுக்கு மயக்க மருந்து போட்டு அது வேற. ஆனாலும் அந்த அந்த இது கூட, அந்த ஊசி கூட கடைசி வரை வேதனை தானே. அப்படித்தானே பெற்றெடுக்கிறாங்க. ஆண்டவருக்கு அடுத்து உங்க பெற்ற தகவல் தான். ஏன் தெரியுமா? நம்ம இதுல சரியான, இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்னை கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் மேல வந்துட்டா அம்மா அப்பா வேண்டாம். இன்னைக்கு யாரோ ஒருவர் இங்க இருக்கிறீங்க, தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்க வழியை கர்த்தருக்கு செம்மையான வழியா இருக்கட்டும், ஆண்டவருக்கு பிரியமான பாதையா இருக்கட்டும். நிச்சயமா நான் சொல்கிறேன், ஆண்டவர் பெற்றோரை கனப்படுத்தும் பொழுது அது எடுத்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை பிள்ளைகள் பேர பிள்ளைங்களா அது உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். கைகளை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, அவரை சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேரா நம்ம வந்து விட வேண்டும். அதே மாதிரி ஒன்னும் புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க, அவருடைய ஊழிய பாதையில கூட நம்ம ஏனோ தானோ ஊழிய செய்யக்கூடாது. ஆண்டவர் சித்தமான ஊழியங்களை செய்யணும். பைபிள சித்தத்துப்படி செஞ்சா என்ன ஆசீர்வாதம்? யோவான் 9:31 பாருங்க, அப்படி சித்தத்துப்படி செய்கிறவனுக்கு செவி கொடுக்கிறான். அடுத்து பாருங்க, 1 யோவான் 2:17 தேவ சித்தத்துப்படி செய்கிறவன் நிலைத்திருக்கிறான். அடுத்து பாருங்க, 3ஆவதாக மத்தேயு 7:21-23 பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பிதாவுடைய சித்தத்துப்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துப்படி செஞ்சா இந்த பூமியில நிலையான ஒரு ஆசீர்வாதம். அவருடைய சித்தத்துப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதலுக்கு, அவருடைய பாருங்க நம்ம கேட்கிற காரியங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அவருடைய சித்தம் பிரதானம். எப்படி ஊழி செய்கிறதல்ல, ஏதோ ஊழி செய்கிறதல்ல. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமைக்காக, புகழுக்காக, தன்னை காண்பிப்பதற்காக
இப்படி எல்லாம் சில ஊழியங்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள் இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்நாட்களில் அநேகர் 22 அந்நாட்கள் அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோ, பிசாசுகளை அதட்டினோ, அற்புதங்களை செய்தோ, எனக்கு பரலோகத்தில் இடம் தாரும். ஆண்டவர் சொல்வாரு, உங்களை நான் அறிய அதில் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் பாருங்க, தீர்க்கதரிசனம் வருது, அற்புதம் செஞ்சாங்க. நம்ம எல்லா தீர்க்க தரிசனம் இது ஆண்டவர் பேசுறாரு, எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்க, ஓடாதீங்க விசுவாசிகள். எனக்கு அதுதான் கூட்டங்கள் ஜாஸ்தி. சும்மா ஆட்டம் பாட்டம், மேக்கப், லைட், வெளிச்சம், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கூட்டம். வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. ஏதாவது எனக்கு சொல்ல மாட்டாங்களா? ஏன் வேதத்தை படிக்க தோணலையா? ஏன் உங்க முயற்பன் உங்களுக்கு நல்ல வசனம் கொடுக்கலையா? நல்ல ஊழியர்கள் இருக்குது, நல்ல தீர்க்கதரிசி உண்டு. காண்றதெல்லாம் இன்னைக்கு பார்த்து அவங்களும் 2 வார்த்தை பேர அப்படி டப்பு கசாப் அப்படி ரெண்டு பேர் அடிச்சா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை இழுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறார். பேருடைய முதல் எழுத்தை நான் பார்க்கிறேன், பேருடைய கடைசி எழுத்தை பார்க்கிறேன். இங்கே ஒருவர் இருக்கிறீங்க, ஒழுங்கா பேர் சொல்ல தெரியாதா? இயேசு அங்க பாருங்க, காட்டத்தி மரத்தில் இருந்த அந்த மனுஷனை பார்த்து சா என்கிற பேர்ல ஒருத்தன் இங்க இருக்கிறான் அப்படியே சொன்னாரு. சகைன்னு ஓப்பன் அடிச்சார்ல, ஏன் அந்த பேரை சொல்லி உங்களுக்கு கூப்பிட என்ன அப்படின்னா ஏதோ ஒண்ணு சா சா அப்படி சொல்லும் போது உடனே சரஸ்வதி இல்ல, அடுத்து மா மா மாத்தின் உடனே இவங்க உடனே கொஞ்சம் ஞானமா இருங்க. அநேகர் கள்ள தீர்க்கதரிசி எழும்புவார். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நல்ல தீர்க்கதரிசனம் உண்டு, நல்ல தீர்க்கதரிசி உண்டு. கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய பாருங்க அந்த காரியங்களை தெளிவா அழகா மக்களுக்கு சொல்லி தூக்கி நிறுத்துகிற தேவ மனுஷர் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லல. தீர்க்க தரிசனங்கள் அற்பமா எண்ணக்கூடாது பைபிள் இருக்கு, அது உண்டு. அற்புதம் உண்டு, அடையாளம் உண்டு, வல்லமை உண்டு, வரங்கள் உண்டு, அபிஷேகம் உண்டு, அந்நிய பாஷை உண்டு. ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஒரு முறை ஒரு 20 நாள் உபவாச கூட்டம், அதுல பலவிதமான ஊழியர் கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன 2 நாள் கூப்பிட்டு நான் போயிருந்தேன். நான் கேட்டேன், பாஸ்டர் நல்லபடியா மீட்டிங் நல்லபடியா போய் கொண்டிருக்கிறதா? அந்த ஊழியர்கள் நல்ல வார்த்தைகள்லாம் கொடுத்து நல்ல நல்ல பிரயோஜனமா இருக்க நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ஊழியக்காரர் வந்து ரொம்ப துக்கப்படுத்துற மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரெல்லாம் நிறைய சொன்னார். அவரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்பாக ஒரு 1/2 மணி நேரம் வெளியே வந்து சர்ச்சு வெளியில அப்படி கார்ல உட்கார்ந்து இருப்பார். கொஞ்சம் ஞானமா இருக்கணும். அப்படியே ஒரு 1/2 மணி தாண்டி தான் வருவார். வந்து பேரெல்லாம் அடிக்கிறார். உடனே மக்கள் ஆஹான்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கடைசியில் விசாரிச்சு பார்த்தா 2 நாளும் அப்படிதான் நடந்துச்சு. விசாரிச்சு பார்த்தா அந்த வண்டியினுடைய பைக்கு காரனுடைய அந்த நேம் இருக்கிற அந்த நம்பரை வச்சு அதை நெட்டில் போட்டு அது அப்படியே அதுக்கு என்ன பேரில் இருக்குது, யார் வந்திருக்குன்னு சொல்லி அப்படி பார்த்து என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசனம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அநேகர் என்ன கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசனம் சொன்னோம், இப்படியெல்லாம் பண்ணணும், இவ்வளவு கூட்டத்தை கூட்டணும், இவ்வளவு பிரபலமா நாங்க செஞ்சோம். இல்லை, அநேகர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதை. ஒரு ஆள் வசனம் பேசுறாங்க, ஒரு ஆள் காரியம் சொல்றான்னா இது ஆவில ஒத்து போகிறதா, வசனத்தபடி இருக்கிறதா என்கிறதை பார்த்து நீங்கள் செயல்படுங்க. இது என்ன காரணம் தெரியுமா? வேதத்தை படிக்கிறது இல்லை, பைபிளை கையில் எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டோடைய பிள்ளைகள் கையில வேதமா இருக்கும். ஒரு பஸ்ல போனா ஒரு ட்ரெயின்ல போனா எங்க இருந்தாலும் பைபிளோடு படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப கையில பைபிள் இல்லையே. பாத்தீங்கன்னா நேர பாத்தீங்கன்னா காலம் எழும்பியாச்சு, அந்த வார்த்தை இந்த வார்த்தை 5 நிமிஷம் அந்த ஊழியக்கார் பேச இந்த ஊழியக்கார் பேசுறான் அப்படின்னு அதை பார்த்துட்டு திருப்தியாகி போயிட்டே இருக்கிறோம். நம்ம பைபிள் எடுக்க இல்லையே, பைபிள் எடுக்க தோணலையே, பைபிள் உட்கார்ந்து தூரம் கிடக்குது. ஒரு முறை படிச்சாதானே இதனுடைய காரியம் தெரியும். அதனால அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமோ அப்படி நம்பிடுறோம். சங்கீதம் 1 சங்கீதம் 1, 2, 3 துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நிற்காமலும் பரியாசம் என்ற கூட்டத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இந்த இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், சொல்லுங்க, அவன் பாக்கியவான் தானே, பாக்கியவதி தானே. அதனால தயவு செய்து நான் யாரும் குற்றப்படுத்தி பேசல, அது எனக்கு அவசியம் இல்லை. தேவ ஜனங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. தன்னை காண்பிப்பதற்காக, பணங்களை சம்பாதிப்பதற்காக, பிரபலம் ஆவதற்காக எதுவும் செய்வார். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மக்கள் கூட்ட விடமா சாரசாரையா ஓடி போறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்பதற்கு என்னை குறைந்து விட்டது. ஜாக்கிரதையா இருப்போம். அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நாம பிரயாசப்படணும். அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கும் நம்ம பிரயாசப்படணும். அப்படி செய்யும் பொழுது பவுலை பயன்படுத்தின தேவன் நம்மளை தேசத்தில் ஆசீர்வாதமா அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமா ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். கைகளை தட்டி ஹல்லேலூயா.
ஒண்ணு கூட சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அடுத்ததாக மூன்றாவதாக நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? எல்லாரும் வாசிக்க கேட்போம், எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? தானியேல் 3ஆம் அதிகாரம் அதுடைய 14 வாசிக்க கேட்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் அதுடைய 14 வாசிக்க கேட்போம். கொஞ்சம் வாசிங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்கள் ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். 17 படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்க. அடுத்ததாக கடைசியாக ஒண்ணு கூட சொல்றேன், மீதி நம்ம அடுத்த நாள் பார்ப்போம். அடுத்ததாக மூன்றாவதாக இங்கே 3 வாலிபர்கள் முக்கியமான ஒரு கருத்து முதலிடம் வைத்தார்கள். பாருங்க, நேபுகாத்நேச்சார் அவர் கட்டளையிடுகிறார். அதாவது 60 முழம் பாருங்க உயரமும் 6 முழம் பாருங்க அகலமான ஒரு பொற்சிலையை, ஒரு சிலையை உருவாக்கி அது அத்தனை ராஜாக்கள், அதிகாரிகள், மந்திரிகள், தேசத்து ஜனங்கள் எல்லாம் வந்து நான் அதை பிரதிஷ்டை பண்ண போறேன், அவங்க வந்து முகங்குப்புற விழுந்து வணங்கணும். அதுக்கு ஆராதனை 2 காரியம், அதை வாயை சொல்லி அதை வார்த்தையை சொல்லி அதை ஆராதிக்கணும். 2வது இதுதான் என்னை காப்பாற்றின தெய்வம், என்னை உருவாக்கின தெய்வம், என்னை உண்டாக்குன தெய்வம் இதுதான் என்று சொல்லி நீங்கள் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இங்க பாரு, கவனமா கேளுங்க. இந்த நேரத்தில் அப்படி யாராவது அதை செய்யாமல் இருந்தால் எரிகிற அக்கினி சூளையிலே தள்ளப்படுவார். சட்டம் போட்டாச்சு. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கதான் வேலை செய்யறாங்க. ஆனா இவர்கள் அது வரவில்லை. ஆனால் அவங்க சொல்றாங்க, இந்த 3 வாலிபர்கள் வராமல் இருக்கிறாங்க, அழைச்சிட்டு வாங்க. இவங்களுக்காக இன்னொரு பிரதிஷ்டை நடக்குது. ஏற்கனவே ஒரு பிரதிஷ்டை பண்ணி கொட்டு மேளத்தோடு கிண்ணறம் மேளவாத்தியெல்லாம் பண்ண உடனே எல்லாம் ஒழிஞ்சு ஒரு கூட்டம் பண்ணிச்சு. இப்ப 2வது இவங்களை வழிபட வைக்க, வணங்க ஆராத வைக்க நான் இன்னும் ஒரு முறை கூட என்ன பண்ண போறேன், அதை பண்ண போறேன். நீ அதை விழுந்து வணங்கினால் உங்களுக்கு நல்லது, இல்லை என்றால் எரிகிற அக்கினி சூளையிலே தள்ளப்படுவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க எதுக்கு முதலிடம் கொடுக்கிறாங்க அதை நான் பேசுறேன். எதுக்கு முதலிடத்தை வைத்தார்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதா, கொஞ்சம் ஒத்து போறதா? வேலை செய்யற இடம் தானே, நமக்கு இன்னும் அங்க இருந்தா அப்படி செஞ்சாதான் கொஞ்சம் வேலை இன்னும் கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்ச நாளோட இருக்கலாம், அப்படி ஒத்து போறதா? என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க ஏதாவது ஜாபை குறித்து ஏதாவது சொல்லுங்கன்னா சொல்லுங்க, நாங்க இருக்கிற ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது பாத்தீங்கன்னா அதை சொல்லுங்க, நான் குறைய சரிப்படுத்துறோம், இல்ல ஏதாவது வேலை கொடுத்தா செய்யறோம். ஆனால் இதை குறித்து நீங்கள் உத்தரவு நீங்க சொன்னா நாங்கள் உத்தரவு கொடுக்க முடியாது, அதுக்கு பதில் சொல்ல முடியாது, இதை நாங்களால செய்ய முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் உருவாக்கின சிலையை, உருவத்தை பாருங்க, அந்த விக்கிரத்தை நாங்கள் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், தொழுது கொள்ள மாட்டோம், அதை நமஸ்கரிக்க மாட்டோம். அது உமக்கு தெரிந்திருக்க கடவுள். என்ன நடக்குது தெரியுமா? கோபம் வந்துச்சு, வெறி வந்துச்சு, நேரே 7 மடங்கு சூடு கட்டி கொண்டு போறாங்க, உள்ள போட்டாச்சு. அங்கே ஆண்டவர் பாருங்க விடுவித்து 4வதாக உலாவி அந்த இடத்துல பாருங்க சூளையில் இருந்து அவர் தப்புவித்து ஒரு சேதம் வராதபடி காப்பாற்றினார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி. இப்ப இது நான் என்ன சொல்ல வரேன்னா, 3வதாக 3 வாலிபர்கள் வைராக்கியமா இருக்கிறாங்க. என் ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியோட உண்மையோடு தான் வழிபடுவார். ஒரு சிலைக்கு முன்பாகவோ, ஒரு போட்டோக்கு முன்பாகவோ, ஒரு மனுஷனுடைய கால விழுந்தோ, இல்ல அவரால் படைக்கப்பட்ட மிருகங்களோ, பறவைகளோ, இல்ல அவரால் படைக்கப்பட்ட ஆண்களோ, பெண்களோ, அந்த உருவத்தையோ மனுஷனை வணங்க மாட்டேன், தொழுது கொள்ள மாட்டேன், அதுக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன். என் ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் ஆவியா இருக்கிறார், எங்க உலாவுகிறார். அப்படிதான் நான் ஆராதிப்பேன், அப்படிதான் பணிந்து கொள்வேன். தீர்மானம் எடுத்தார். இதனால ஆண்டவர் சும்மா விட்டாரா? எனக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி ஆராதிக்கிறீங்க? விக்கிரகத்துக்கு முன்பாக விழுந்து
பாருங்க, போட்டோக்கு முன்பாக விழுந்து அதுல விண்ணப்பங்களும் வேண்டுதலும், என்னை காப்பாற்று, என்னை ஆசீர்வதி, என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்றோம். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அது? இவர்கள் விக்கிர ஆராய்க்கு இடம் கொடுக்காதபடி என் ஆண்டவர் ஆவியோட உண்மையோட ஆராய்த்தபடினாலே ஒரு சேதம் வராதபடி தேவன் அவளை காப்பாற்றினார். கைகளை தட்டி ஆவியோட உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு மனுஷனை என் ஆண்டவர் சேதம் வராதபடி காப்பாற்றுவார். துன்பங்கள் வரட்டும், பாடுகள் வரட்டும், எதிர்ப்பு வரட்டும், நெருக்கடி வரட்டும், நான் விக்கிர ஆராதனை செய்ய மாட்டேன், அதுக்கு ஒத்து போக மாட்டேன், அதை நான் வணங்க மாட்டேன். என் ஆண்டவர் என்ன பாடி செவிச்சு துதிச்சு அவர் என்ன ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பேன். தீர்மானம் எடுத்த நாம் காப்பாற்றப்படுவோம். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன சொன்னா தெரியுமா? அந்த ராஜா சொல்றாரு, இவரை தவிர ரட்சிக்கத்தக்க வேறு தேவன் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவருக்கா நிப்பீங்கன்னா நான் ஒத்து போக மாட்டேன், பாரம்பரியத்தில் போக மாட்டேன், விக்கிரங்களுக்கு முன்னும் வழிபட மாட்டேன், புனிதரை வழிபட மாட்டேன், தூதரை வழிபட மாட்டேன், நான் சிலையை வழிபட மாட்டேன். என் ஆண்டவர் தான் எனக்காக இரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்த ஆண்டவரை நான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எவர்களை எதிர்த்தார்களோ, எவர்களை நீ போனேன்னா அங்க போனேன்னா பிரச்சனை பண்ணு சொல்லி உங்களை நெருக்கடி கொடுத்தார்களோ, அவர்கள் ஒரு நாள் அவர்களை சொல்லுவார்கள், இவ்வளவு ரட்சிக்க பக்கத்தில் தேவன் ஒருவரும் இல்லை, அவர் தான் இயேசு உண்மையா ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் நிற்கிற வைராக்கியத்தை பார்த்து அவர்கள் உங்களோடு கூட வருவார்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே நெருக்கடியா இருக்கிறாங்களா, நெருக்கடி பண்றாங்களா, பிரச்சனை பண்றாங்களா? நீ ஹல்லேலூயா கொடுத்து போயிட்ட, நீ வெந்தயகோஸ் கொடுத்து போயிட்ட, இதுவல்லவா நமக்கு பாரம்பரியம், இதுவல்லவா நம்மளை காப்பாற்றின தெய்வம், இதுவல்லவா சொல்லிக் கொடுத்த தெய்வம் அப்படி சொல்லுங்களை நெருக்கிறாங்களா, ஒடுக்குறாங்களா, ஒதுக்குறாங்களா, விரட்டுறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா? நீ போய் முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்ட, அப்படியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்களா? கொஞ்சம் பாடுகளை சகித்துக்கொள்ள. இந்த சாத்ரா மேஷ் ஆபேத்நேகோ போல, இந்த வாலிபரை போல கொஞ்சம் நின்று பாருங்களேன், கொஞ்சம் சகிச்சு பாருங்களேன். அதான் முடிய மாட்டேங்குது, உடனே அப்படியே நம்ம பயந்துடுறோமே. கொஞ்சம் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிற்பா. எத்தனை பேர் உங்க வீட்டுக்குள்ள நெருக்கடி கொடுத்தார்களோ அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் சந்திப்பா, அவளை ரட்சிப்பா. அவர்கள் நம்மோட மேலாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு புறப்பட்டு வருவார்கள், ஆண்டவர் ஊழியத்தை செய்வார்கள், சபையில வைராக்கியம் பாராட்டுவார்கள். எனவே தான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவருக்காக நில்லுங்க. எடுத்து வச்ச காலை பின்வாங்காதுங்க, பாரம்பரியத்தை ஓடாதுங்க, விக்கிரத்துக்கு பின்ன விடாதுங்க. ஆண்டவரை நேசி. அல்லேலூயா. மூணாவது என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? முதலாவது அவர் காப்பாற்றினார், தப்புவிச்சார். இரண்டாவது பாருங்க, எதிர்த்த அவர்களே வாய் திறந்து சொல்லி அறிக்கை செய்ய அந்த தெய்வத்தை காண வச்சார். மூணாவது என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, பாபுலோன் தேசத்திலே தேவன் 3 வாலிபர்களையும் என்ன பண்ண உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இந்த ராஜா உயர்த்தி வச்சார். நீங்க கர்த்தருக்கா நின்னீங்கன்னா அவர் நிற்பார். அவர் உங்களை என்ன பண்ணா தெரியுமா? சும்மா விட மாட்டார். ஒரு நாள் வரும் பொழுது அந்த தேசத்து நடுவில், வீட்டு நடுவில், சபை நடுவில் உங்களை உயர்த்தி வைப்பார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. அதனால் இந்த சத்தத்தை ஒருவேளை இணையதளத்தில் பார்த்து கொடுக்கிற கிராமத்து ஜனங்களே, நான் இயேசு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக ஊர்ல நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனை, அப்படியெல்லாம் போனேன்னா நான் அப்படி பண்ண இப்படி பண்ண நெருக்கடி பண்றாங்களா? நீங்கள் ஒன்னும் எதிர்த்து பேசாதுங்க, நீங்க ஒன்னும் சண்டை போடாதுங்க, நீங்க விசுவாசம் விட்டு விலகிறாதுங்க, பின்வாங்கிறாதுங்க, ஒத்து போகாதுங்க. என் ஆண்டவருக்கா நில்லுங்க. உயிர் போனாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, நெருக்கடி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் அப்படிதான் ஆராதிப்பேன். நான் அவர் கண்டுகொண்ட தெய்வத்தை, என்ன படிச்ச தெய்வத்தை, எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம் அவர் அப்படிதான் இருக்கிறார், அப்படிதான் ஆராதிப்பேன். நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்களேன், நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை தலைநிமிர பண்ணுவார். கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இங்க பாருங்க, என் ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய வணக்கத்தை தவறாய் செய்றாங்க. பைபிள்ல எந்த இடத்திலும் இந்த வழி அந்த வழின்னு சொல்லி எழுதப்படவே இல்லை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 8 வாசி பார்த்தீங்கன்னா, இங்கே பவுல் பர்னபா ஒரு சப்பானியை தூக்கி விடுறாங்க. உடனே தேவர்கள் மனுஷ அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாங்க. மெர்குரி என்று இன்னொரு பேரை சொல்லி எருதுகளையும் பூமாலைகளையும் கொண்டு வந்து போட மனதா ரெடி ஆகுறாங்க. அங்க எழுதியிருக்கு பாத்தீங்கன்னா, அதை கண்டார்கள், பவுல் பரவ கண்டால் எழுதப்படல, அவர்கள் கேள்விப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த வீணான காரியத்தை விட்டு உண்மையான தெய்வத்தை ஆராதிங்கள் என்று சொல்லி அவங்க பாருங்க சட்டையை கிழிச்சு பாருங்க, அந்த இடத்துல அந்த வணக்கத்தையோ அந்த மரியாதையை வாங்காதபடி விலகி ஓடினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆண்டவருக்கு அந்த ஊழியம் செய்ய வந்த பாருங்க புனிதர்கள், சீஷர்கள், அவர் ஒருபோதும் எனக்குள்ள மாலையை போடுங்க, வணக்கத்தை போடுங்க என்று சொல்லல, செய்யல. அவ்வளவு அற்புத அடையாளத்தை செய்த ஒரு மனுஷன் சொல்றாரு, ஐயோ அது பாவம், நாங்கள் வணக்கத்துக்குரியர்கள் அல்ல, அப்படியே சொல்லி அவங்க விலகி ஓடினார்கள்.
அப்படித்தான் செய்தார். ஆனா மனிதர்களோ, அற்புதம் செய்த மனிதர்கள், அதிசயம் செய்த மனிதர்களை அவங்க வழியிலே விண்ணப்பங்களை கேட்கிறது. அது மாதிரி பாருங்க, பைபிள்ல தூதர்களை வணங்கக்கூடாது. வெளிப்படுற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8-9 யோவானுக்கு பாருங்க, தேவதூதன் வந்து காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உடனே என்ன தெரியுமா, அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கும்படி விழுந்த உடனே அந்த தூதர்கள் சொல்றாப்ல என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ இப்படி செய்யாதபடி பார். தீர்க்கதரிசிகளோடு சகோதரர்கள் கூட, இந்த வேத புஸ்தகத்தை கைக்கொள்கிறவர்கள் கூட ஒன்னு நான் சொல்றேன், நீ என்ன வணங்காத, தேவனை தொழுதுகொள், நான் ஒரு ஊழியக்காரன். இன்னொரு வார்த்தை பாருங்க, நான் வணக்கத்துக்குரியவன் அல்ல, நான் உங்களுக்கு அவர் கட்டளையிட்ட உடனே நான் போய் உங்களுக்காக உதவி செய்யறதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறவர். நான் சிருஷ்டிக்கப்பட்டவன், சிருஷ்டிகர்த்தர் அல்ல. அவரை தொழுதுகொள். பைபிள் எல்லா இடத்துலும் அப்படிதான் இருக்கு. அதனால்தான் அவர் தான் வழி. இயேசு சொன்னார் யோவான் 14:6 நானே வழி, நான் மட்டுமல்ல. இன்னும் சொன்னார் யோவான் 14:14 என் பேரால கேளுங்க, வேற பேர்ல விண்ணப்பங்களை கொண்டு வராதுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவர் இடத்துல வர்றார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தவறான ஒரு வணக்கத்தை, தவறான நம்பிக்கையை முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்து பாரம்பரியம் சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மகா பெரிய பாவம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-4-5 விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 3-4-5 என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்தில் கீழே பூமியிலும் எந்த ஒரு சிலையோ, எந்த ஒரு விக்கிரமோ, எந்த ஒரு போட்டோ வைத்து நமஸ்கரிக்காதே, வணங்காதே. நீ அப்படி செய்வாயானா, வேத வசனம் சொல்கிறது, பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தில் அது அந்த பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை விசாரிப்பே. இன்னொரு பைபிளுக்கு தண்டித்து தீர்ப்பு எழுதியிருக்கு பாருங்க. விக்கிரக ஆராதனை ஆண்ட சொல்றாரு, அது பிள்ளைகளுக்கு சாபம். இன்னைக்கு நிறைய பேர் துணிகரமா விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. தயவு செய்து சத்தத்தை ஏற்கிற சனமே, என் ஆண்டவர் ஆவியா இருக்கிற அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. தவறான வணக்கத்துக்கு, தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதுங்க. விக்கிரக ஆராதனை சாபம், சிலை வழிபாடு பாவம். என் ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட ரூபத்தில், குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட படத்துல, குறிப்பிட்ட சிலையில, குறிப்பிட்ட இடத்துல அவர் உட்கார்வர் அல்ல. ஹல்லேலூயா, அல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஆவியோடு வணங்குங்க. இதைத்தானே சாத்ரா மேஷ் ஆபேத்நேகோ செஞ்சாங்க. அவ்வளோ பொற்சிலையா மின்னுது, அவ்வளோ அழகா வடிவில் இருக்குது. கொஞ்சம் அதை எட்டி பார்க்கலாமே, கொஞ்சம் தொட்டுக்கலாமே, கொஞ்சம் தொழுலாமே, கொஞ்சம் விழலாமே, என்ன தவறு அப்படின்னு ஒத்து போகலையே, ஒத்து போகலையே. ஜாக்கிரதையா இருப்போம். விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்காதுங்க. அது சந்ததிக்கு சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அது பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, இரண்டாவது விக்கிரக ஆராதனை. முதலாவது அவர் சிலைக்கு முன்பாக நின்று அந்த தெய்வம் என்னை காப்பாற்ற வணங்குறது, வழிபடுகிறது. இரண்டாவது எது தெரியுமா? விக்கிரக ஆராதனை மனுஷனுடைய கால விழுந்து எனக்கு பாவ மன்னிப்பு கொடு, என்னை ஆசீர்வதித்து அனுப்பு, அப்படி என்று கால விழுந்து வணங்குறது. அவன் எவ்வளவு சக்தியா இருக்கட்டும், எவ்வளவு பக்தியா இருக்கட்டும், எவ்வளவு அற்புதங்களை செய்யட்டும், அப்படி செய்கிறது பாவம். மனுஷன் ஒருபோதும் தெய்வமாய் மாற முடியாது. தன்னை தெய்வம் என்று காட்டிக் கொடுக்கிற கூட்டங்களுக்கு ஓடுகிறான். அவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்டு. ஒருவேளை 100 வருஷம் ஆகலாம், ஒருவேளை ஒரு 50 வருஷம் கூட, 150 வருஷம். நான் மரித்துதான் ஆகணும். நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல தன்னை தெய்வம் என்று காட்டிக்கொண்ட, நான் தான் தெய்வம், என்னை வணங்குகள், என் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, நான் காலுவத்தை உன்னை பிளஸ் பண்றேன், என்னட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க என்று சொல்ல மனிதர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்களா? ஜீவனோடு இருக்கிறாங்களா? இல்லையே. மரித்து மண்ணோடு மக்கி போனார்களே. ஆனா இன்றும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுந்து இன்று உயிரிழவா இருக்கிற ஆண்டவர் இன்று ஜீவித்திருக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை வேண்டாம். சத்தியத்தை நான் சொல்றேன், தயவு செய்து. நாங்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தோம். என்னைக்கு கண்கள் திறக்கப்பட்டு தூக்கி போட்டுட்டோம். ஆவியோடு உண்மையோடு ஆராதிச்சோம். எங்க குடும்பம் தழைத்தது, செழித்தது. எங்க அப்பா இயேசு அறியாதவர், எங்க அம்மா கத்தோலிக்க குடும்பம். அப்படிதான் எங்களுக்கு உண்மையான தெய்வம் எது வழின்னு தெரியல. 2004ஆம் வருஷம் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அவையோடு உண்மையோடு ஆராதித்தோம். வீட்டை சுத்தப்படுத்தணும். வீட்டுக்குள்ளே ஜபங்களும் துதிகளும் வசனங்களும் தான் இருந்துச்சு. அன்னையில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா எங்கள் வீட்டை துளிர பண்ண, செழிக்க பண்ணினார். இன்னைக்கு பாருங்க, எங்க வீட்டில் அந்த ஊர்ல உண்மையில சொல்றேன், என் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு ஆராய்ச்சி நாங்கள் இடம் கொடுத்த அப்படின்னால இன்னைக்கு அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எங்களை கண்டு பொறாமைப்படுற அளவுக்கு தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி. ரெண்டாவது விக்கிரக ஆராதனை, அது நமக்கு பாவம். அடுத்து ஒரு விக்கிரக ஆராதனை இன்னொன்று செய்கிறாங்க. என்ன தெரியுமா? ஜாதகம் பார்க்கறது, ஜோஷியம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, பாருங்க பொருத்தம் பார்க்கறது.
பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நாள் வாராமலும் குறிகளாமலும் இருப்பீர்களாக. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்றோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்றோம், நான் இயேசுக்கு வாழ்றேன் என்று சொல்லுவோம், பைபிள் தூக்கிட்டு போகிறோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாஸ்து பாக்குறாங்க, அதை வச்சுதான் வீட்டை கட்டுறாங்க. ஊழியக்காரனை மறந்துட்டாங்க, ஊழியக்காரனை சொல்றது இல்ல, அவர்களாக வாஸ்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்கிற, அப்படி வாஸ்து பார்த்து இந்த வழி அந்த வழி அந்த ஜன்னல் அங்க கட்டி இப்படி பண்ணாதான் அந்த வீடு நிக்குமா, இல்ல விழுந்துருமா? அது மாதிரி 10 மணிக்கு மேல் 11 மணிக்கு உள் தாலி கட்டப்படும், இல்லைன்னா தாலி கீழே விழுந்துரும். 10 மணிக்கு மேல 10 இதுக்கு உள்ள. ஒருவேளை நம்முடைய டைம் வசதி அது வேற. ஆனும் பாருங்க, அதுவும் காலண்டரை பார்த்து கல்யாணம் கூட பாத்தீங்கன்னா கரி நாள். ஐயோ வேண்டாம், என்னங்க நாள்? இப்ப பிரசங்கம் பண்ற நான் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா கரி நாளா. அதனால எங்க அம்மா சொல்லுவாங்க, இவன் திருடனா வருவான். எப்படி வருவான்? திருடனா வருவான். அப்படிதான் என்ன முத்திர குத்துனாங்க. ஆண்டவர் ரட்சித்தாரு, மீட்டெடுத்தாரு. என்னை ஆத்துமாக்களை திருடுகிறேன். கைகளை தட்டி ஹalleluya. நல்ல கரங்களை கர்த்தர் பக்கம் திருப்ப திருடி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் சும்மாங்க, கட்டுக்காரங்க, ஜோஷியம் அப்படி, ஜாதகம் எப்படி. நான் ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட நான் அவங்க தெரியாம செய்யறாங்க. வசனத்தை கையில வச்சுட்டு அந்நிய பாஷை பேசி ஆவில நிறைஞ்சு இன்னைக்கு பார்த்து வாஸ்து பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம், நல்ல நேரம் பார்த்தோம். யமகண்டமா? என்ன கண்டம்? எனக்கு ஆசிய கண்டம், ஆப்பிரிய கண்டம், ஐரோப்பிய கண்டம், இந்த கண்டம் தான் எனக்கு தெரியாது. என்ன யமகண்டம்? இந்த நாள் கட்ட நாளா? பைபிள் எந்த இடத்துலயாவது 6 நாள் ஆண்டவர் நல்லது நல்லதுன்னு கட்டாது. எங்கேயாவது கட்டன்னு சொன்னாரா? அப்ப உங்களுக்கு மட்டும் என்ன? அவங்க ஏதோ அவன் பழைப்புக்காக அவன் கலண்டர் எழுதி வச்சுக்கிறான், வருமானத்துக்கு. அதை பார்த்து தான் செய்யறான். அப்ப உங்களை வீட்டுல ஆசீர்வாதம் இறங்குமா? பிசாசு எல்லாம் இறங்கும். அதனால என்ன நிறைய வீடு என்னை பாருங்க ஆசீர்வாதம் இல்ல. உங்க வீட்டை சுத்திக்கிறீங்க. ஆண்டவரை உண்மையான ஆராதிக்க இடம் கொடுங்க. தவறான நம்பிக்கை வேண்டாம். ஹalleluya. தவறான காரியம் வாஸ்து வீடு கட்டுறது கன்னியாகுமரி மாவட்டம். நான் உண்மையில சொல்றேன், எங்க வீட்டை சொல்றேன். ஆண்டோட கிருபையினால் ஒரு வீடு கட்டி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வீட்டை என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த வீடு வாங்கும்போது இதுல பேய் குடி இருக்குது, அது குடி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவும் பார்த்தீங்கன்னா மந்திரம் எல்லாம் அந்த வீட்டு ஒரு சின்னதான் ஒரு வீடு, ஒரு இது காமெடி. அது மந்திரம் அந்த இடம் விற்கிறதுக்காக நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணாங்க, மந்திரம் பண்ணாரு எப்படியாவது விற்கணும். யாரும் அது பயந்து வாங்கல. ஏன்னா அதுல வீடு நிற்காது, அது பேய் உலாவுற இடம் அப்படின்னு பயந்து வாங்கல. ஒரு ஆள் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி அதை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டாரு. யாரும் சொன்னாங்களோ அது நிற்காது. ஆனா அந்த வீடு தான் நமக்கு வருது. அது சென்ட்டுக்கு 2.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி அவன் 2.5 லட்சம் ரூபா என்கிட்ட வராங்க. நான் சொன்னேன் வீடு தான் நிற்காது, வீடு சரியில்லை, இடத்துக்கா சொல்றாங்க. அவ்வளோ ரேட்டு தர முடியாது. கடைசியில் 1,20,000 ரூபாய்க்கு கடைசியில் ஆண்டோட கிருபையினால பேரில் கிரேமான உதவி செய்ய ஆண்டோட கிருபையினால வீட்டை கட்டினேன். அழகா அதே வீட்டில் தான் 2 பிள்ளைகள். கொரோனா காலகட்டத்தில் 2 மகள்கள் அதே வீட்டில் தான் பரிசுத்த அபிஷேக அன்னிவாசி அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டார்கள். கையில் தட்டி ஹalleluya. அப்போ சிலர் கேட்பாங்களா, அந்த வீட்டில் உனக்கு தூக்கம் வருதா? என் ஒய்ஃபை பார்த்து தூக்கம் வருதா? கொலுசு சத்தம் கேட்குதா? பேச்சு சத்தம் கேட்குதா? அவரோட தூங்குனா ஜெபமணி தூங்குனா அப்பா என்ன தூக்கம், நல்லா தூக்கம் வருது. இப்போ அட்வான்ஸ் கொடுத்தது ஒரே அவனுக்கு என்ன ஆச்சு? ஒரே அவனுக்கு ஆதங்கமா இருக்குது. ஐயோ நான் உட்கார போயிட்டேன். அது சொன்னாங்களா, அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் ஜெபம் பண்றவன், அவன் சர்ச்சு போறவன். அதனால அவருக்கு நீ எல்லாம் உட்கார்ந்துன்னா ஓடிடுவேன். பாருங்க எவ்வளவு உலகத்தானே பயப்படுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு கூட தெரியுது அவங்க ஜெபம் பண்றவங்க, அவங்க சபைக்கு போறவங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதனால அந்த இடத்துல ஒன்றும் பேயெல்லாம் வராது. நம்ம போனா தாக்கும். அப்ப எதுக்கு நீ நம்பிட்டு இருக்கிற? பேசாம இங்க வர வேண்டியது தானே. இது கிறிஸ்தவன் கூட இந்த பயம் இது இல்லையே, தெளிவில்லையே. ஆனா அதுதான் நம்பி ஓடுறீங்களா? என்னை மனம் திரும்பணும், அது நமக்கு விக்கிர ஆராதனைக்கு சமம். என்னை பரிசுத்தாவே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தவறு பண்ணிவிட்டால், ஆண்டவரே நான் அதுல போயிட்டேன், தெரியாம போயிட்டேன், பாஸ்டர் தெரியாம போயிட்டேன், நான் தேவையில்லாத கணக்கு கேட்க போனேன், மந்திரவாதி தேடி போனேன், ஜாதகத்தை தூக்கிட்டு போனேன், தேவையில்லாத வாஸ்து பார்த்துட்டு என்ன மன்னிங்க ஆண்டவரே, என் வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால், தீர்மானம் எடுத்தால், நான் சொல்றேன் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி ஹalleluya. நல்ல கைகளை தட்டி. நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம்.
தவறான வணக்கம், தவறான காரியத்தை செய்து அந்த வீட்டில் வாழ்வோமானால் அந்த வீட்டில் கர்த்தருடைய சாபம். ஆனா நீதிமானா இருந்து நீதியான காரியத்தை செய்வோமானால் பாருங்க, வாசல் திறக்கும் போதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நல்ல கைகளை தட்டி பாருங்க. முதலாவது டைரக்டா வழிபடுகிறது விக்கிரக ஆராதனை, சிலைகளை பாருங்க, மனுஷனுடைய காலை விழுகிறது. ரெண்டாவது இப்படிப்பட்ட வாஸ்து ஜாதகம் நல்ல நேரம் இது பார்க்கிறது, அது விக்கிரக ஆராதனை, அது நமக்கு சாபம். மூணாவது ஒரு விக்கிரக ஆராதனை சொல்லி நான் முடிக்கிறேன். இங்க பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எபேசியர் 5:5. இந்த 2 வசனம் என்ன சொல்லி தெரியுமா? நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, எது விக்கிரக ஆராதனை தெரியுமா? வாசிங்க, கொலோசியர் 3:5 படிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அழித்து போடுங்கள். எது தெரியுமா விக்கிரக ஆராதனை? சொல்லுங்க. பொருளாசை. சொல்லுங்க. என்ன ஆசை? பொருளாசை, பண ஆசை. பண ஆசை எல்லாத்திற்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி பின்னாய் போனார்கள். பண ஆசை, பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சமம். நிறைய கிறிஸ்தவர்கள் பணம் பத்தல, நகை பத்தல, இன்னும் கொடு டௌரி வரதட்சணை என்கிற பெயர்ல இதை பாருங்க ஆசைப்பட்டு பொருளுக்கு மேல பணத்து மேல ஆசைப்பட்டு ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? ஒரு முறை நம்ம ஊர்ல தான் பாருங்க, இந்த வரதட்சணை குடும்பங்கிறது நம்ம ஊர்ல பயங்கரம். கரூர்ல எனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். ஒரு முறை எனக்கு போன் பண்ணாரு, ஐயா எங்க சர்ச்சில் ஒரு பையன் இருக்கிறான், பொண்ணு எடுக்கலான்னு இருக்கிறேன், எடுங்க. அது எங்க எடுக்கிறேன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னு கேட்ட, அங்க பொண்ணு இல்லையா? இங்கதான் 100 பவுன் நகை போடுவாங்களே, 50 பவுன் நகை போடுவாங்களே, அங்க வர உலகத்து வர தெரியுது. நம்ம மாவட்டம் அந்த அளவுக்கு டௌரி கிலோ கணக்கில் மண்டையில தலையில போடுவாங்க. கொஞ்சம் யோசிங்களேன். நான் அவங்க தரத வாங்கிக்க தப்பு இல்லை, ஆனா எனக்கு இப்படிதான் பண்ணணும், இவ்வளவுதான் பண்ணணும், இல்லைன்னா நான் தாலி கட்ட மாட்டேன், இல்லைன்னா கல்யாணம் வேண்டாம். ஆனா ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் காட்டினார். இந்த டௌரி வரதட்சணை பேசுற விஷயத்துல பிரச்சனை வருது. கர்த்தர் காட்டினவர் இப்ப அந்த வரதட்சணைக்கு அவர் மாறி போனாரோ? அவர் காட்டின உண்மையானால் அவங்களால முடியல, என்ன செய்யறது? கொடுக்க வாங்குங்கள. நான் ஆண்டவர பிள்ளைகளை பார்த்து பேசுறேன். நான் எல்லாம் திறந்த ஆண்டவருக்கா எல்லாம் விட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஆண்டவரை தேடுறேன், ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னை வரதட்சணை துணிகரமா பிடிச்சு வாங்குற மனுஷன் எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடிக்குது, எத்தனை தற்கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த வேதனை யாருக்கு வரும்? சரி, கல்யாணம் பண்ணி முடிஞ்சாச்சு, விரும்பி கல்யாணம் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாச்சு பொண்ண. 10 வருஷம் தாண்டி கேட்கிறான், 20 வருஷம் தாண்டி கேட்கிறான். அவன் கொப்ப 2 லட்சம் ரூபாய் தாரன்னு சொன்னால, 1 லட்சம் ரூபாய் தாரன்னு சொன்னால, 3 லட்சம் ரூபாய் தாரன்னு சொன்னால, எடு. விரும்பி கல்யாணம் பண்ணியாச்சு, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. நீ தான் உயிர், உனக்கா என் உயிரே கொடுப்ப. இப்ப சொல்றான் உயிரை எடுப்பேங்கிறான். நீ இல்லையோ நான் இல்லைன்னு சொல்ல மனுஷன் இப்ப சொல்ற நீ இருக்கிற தொல்லை இருக்கிற. இப்ப அந்த மனுஷன் கேட்கிறான், கட்டில் வாங்கிட்டு வா, வீரம் வாங்கிட்டு வா, கார் வாங்கி கொடு. குழந்தை எல்லாம் குட்டி எல்லாம் பெத்தாச்சு. இப்ப அதுதான் அவருக்கு ஒரு ஞான உதயமா உதிச்சிருக்குது மண்டையில. அழகான ஒரு மனைவி கிடைச்சிச்சு, சந்தோஷமா ஜெபிக்கிற, கர்த்தருக்குள் வாழ்ற, உங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுற, ஆகாரம் கொடுக்கிற, உங்களை போஷிக்கிற, உங்களுக்கு உதவி செய்கிற, துணி துவைக்கிற, நல்ல சப்போர்ட் நல்ல மனைவி இருக்கிறாங்களே, அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன? அவன் இருந்தா செய்ய போறாங்க இல்லையே. ஏன் அடிக்கிறீங்க? ஏன் கொடுமைப்படுத்துறீங்க? அது வேதனை, அவங்க வடிக்கிற கண்ணீர். ஒரு நாள் உங்களுடைய நியாயம் தீர்த்துதான் ஆகும். ஹல்லேலூயா. கைவை தலையில சொல்லுங்களேன். நான் தைரியமா நெஞ்ச விரிச்சு சொல்றேன். தைரியமா என்னால இந்த வரதட்சணை பற்றி பேச முடியும். நான் இல்லாத பேச மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணும் பொழுது இயேசு என்றைக்கு நான் ரட்சகரை ஏற்றுக்கொண்டேனோ, இயேசு அறியாத குடும்பத்தை நான் ரட்சிக்கப்பட்டனோ, அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஜாதி பார்க்க மாட்டேன், வரதட்சணை வாங்க மாட்டேன். அப்படின்னு கல்யாணத்தில் அப்படிதான் இருக்கும் என்று தீர்மானம் எடுத்தேன். அதனாலதான் பாருங்க, திருமண காரியம் வரும்பொழுது எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, நீ ஊழியம் ஓடுற, நாங்க பார்த்தா வேலை செய்கிற, இல்ல வேற ஏதாவது பொண்ணை பார்ப்போம், நீ அதனால ஊழியம் சரி சொல்ற, உங்க பாஸ்டர்ட்ட ஏதாவது தெரிஞ்ச பாஸ்டர்ட்ட சொல்லி நீ என்ன பண்ணு, உனக்கு ஊழியத்து சம்பந்தமான பொண்ணை பாரு. கொஞ்சம் பாருங்க, கவனமா கேளுங்க. நிறைய பாஸ்டர் சொல்லி இருந்தேன். அவங்க ஒரு மகளை காட்டினாங்க, ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் சித்தத்தைப்படி கல்யாணம் நடந்துச்சு. கேக்குறீங்க, அது தூர இடத்துல இருந்து லவ் மேரேஜ் இல்ல,
ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவர்கள் பார்த்து கொடுத்தது. வேற மாவட்டத்தில் உள்ள மகள் தான். பாருங்க, நான் தீர்மானம் எடுத்தேன், ஜாதி பார்க்க மாட்டேன், வரதட்சணை வாங்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர் அதுக்கு பிறகுதான் கேட்கிறேன், என்ன ஜாதி கேட்க கூட தப்புதான் அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன சொன்ன இன்னும் வழங்க மாட்டேங்க. 5 காசு கூட கை நீட்டி எனக்கு 1 லட்சம் கொடு, 50,000 கொடு அப்படி என்று சொல்லி உங்களை ஒரு கட்டில் ஒரு வீர கூட நான் வாங்கல. அதனால நான் என்ன அப்படி இருக்கு நான் சொல்ல வரல. நானும் தீர்மானம், அவள் இருந்தா செய்ய போறாங்க, அவள் இருக்கிற செய்யறாங்க. அப்படிதான் நான் பாருங்க, ஆண்டவருடைய கிருபையினால் அந்த திருமணத்தை அந்த காலத்துல ஆண்டவர் கிருபையால் வாய்க்கப்படினார். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, அந்த திருமணத்து பிற்பாடு ஆண்டவர் மனைவி வல்லமே பயன்படுத்துறது மட்டுமல்ல, அவங்க கத்தோலிக்க குடும்பம், அவங்க கிட்டத்தட்ட தகப்பனார், தாயார், அவருடைய சகோதரர், சகோதரி எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீ கொடுத்த 5 லட்சமோ 10 லட்சமோ பிரயோஜனம் ஆகுமா? அந்த ஆத்துமா ஈடாகுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்னைக்கு வரை அங்க வீட்டுக்கு போனா எனக்கு ஒரு மதிப்பு தான். ஏன்னா சொல்லுவாங்க, இன்னும் வாங்காதவனா நல்ல ஒரு தங்கமான மனுஷன். சில இடத்துல போனா சொல்லுவாங்க, பாவம் படுவா. இப்ப மாமியார் சொல்லுவா, என் மகளுக்காக எல்லாத்தையும் ரங்குபட்டில வச்சதெல்லாம் உறிஞ்செடுத்தான, இவனால வட்டி கட்டி கட்டி சாகுறேன்னு இந்த உருப்படுவானா அப்படின்னு எல்லாம் மாமியார் மகளாக ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சொல்லி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இன்னும் கேட்டு கேட்டு கிடக்குறானே, ஜாக்கிரதை. ஆண்டவர் சொல்லணுங்க. அதான் நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளே, பெற்றோர்களே, நீங்க உங்க பையன் வச்சுக்கிற நல்லா படிக்க வச்சு 2 நாள் வீடை போட்டு கொண்டு வச்சுட்டு நல்லா வாங்கலாம். 500 பவுன் 1000 பவுன் வாங்கலாம்னு கட்டி போடுங்க. பேய் தான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும், குடியிருக்கும். ஐயோ, நான் இத்தனை பவுனுக்கு வாங்கி வச்சு 500 பவுன் வாங்கி வச்சேன், இப்ப பேய் மாதிரி தலையை விரிச்சுட்டு ஆடிட்டு இருக்குது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதெல்லாம் பிடிச்சி பாருங்க. சில இடத்துல சொல்றாங்களா, இந்த மாதிரி நாங்க பண்ணி வைக்கிறோம், எனக்கு தசமாவும் கொடுங்க அப்படி சிலர் எல்லாம் ஊழியம் பண்றாங்க. அந்த மாதிரி ஊழியம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஒண்ணும் இல்லாம தான். ஆனா ஆண்டவர் சும்மா விடல, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அழகு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற க்ஷணம், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். விக்கிரகாராதனை என்கிற இந்த காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவரை நான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பேன். நான் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். வீட்டு முன்ன நான் கண்டதெல்லாம் கட்டி போக மாட்டேன். எனக்கு சில வீட்டில் போனால் பயமா இருக்குது. கட்டி போட்டு ஏதாவது தலையில விழுந்து ஏற்கனவே முடி கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருக்கு, அடிபட்டுருமோன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா என்னலாமோ அந்த இது இந்த கல் எல்லாமே கட்டி போடுறேன். கிறிஸ்தவ வீட்லையும் இருக்கு. அதெல்லாம் வேண்டாங்க. இதோ வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவர் உள்ளே பிரவேசிக்கிறார், நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறார். அதனால உங்க இருதை கதவை திறந்து கொடுங்க. தேவையில்லாதெல்லாம் கையில கட்டி வச்சு அது என்ன காப்பாற்றும், அந்த மாலை இந்த நூலெல்லாம் என்ன காப்பாற்றும், அதெல்லாம் வேண்டாம். அப்படி இருதயத்தில் அவர் இடம் கொடுங்க. அவர்களை சுத்திகரிப்பார், வீட்டை சுத்திகரிப்பார். உங்க குடும்பத்தில் அவர் உலாவுவார், வீட்டுக்குள் வருவார். உங்க வீடானது குட்டி பரலோகமாக இருக்கும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து பிரார்த்தனை செய்யும். எல்லாரும் எழுந்து நிற்போம். சீக்கிரம் எழுந்து எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரார்த்தனை செய்யும்படி நமக்கு மீதி நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு தியானிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம் சீக்கிரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படியே பிள்ளைங்களாம், வாரி பிள்ளைங்களாம், சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் பயபக்தியோடு நில்லுங்க. இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்கு நான் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா சத்தியத்தை அறிய நம்முடைய கண்கள் திறக்கப்படும். சில பாவங்கள் நம்மை விட்டு அறிக்கை பண்ணும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, வேத சொல்கிற தன் பாவங்களை மறைக்கும் வாழ்விட மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற போது இறக்கம் வந்துட்டே இருக்கும். அந்த வியாதி மாறிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை நீங்கும், தடமாறும். நம்ம கொஞ்சம் ஆண்டவர்ட்ட நெருங்க அது மாறி அப்படியே கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதுதானே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதுதானே. கொஞ்சம் வாயத்தன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் முதலாவது தேடணும், உங்க ராஜ்யத்தை தேடணும், உங்க நீதி நாங்கள் தேடும் பொழுது இவளெல்லாம் எங்களுக்கு கூட ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தாவே நீங்களோட பேசின காரியம் 2 காரியத்தை நீங்க தேட சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று, உங்க சித்தத்துக்கு நாங்கள் முதலிடத்தை தேடணும், சித்தத்தை விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, 2வது நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கணும். அந்த 2 காரியத்தை நாங்கள் முதலாவது வைக்கணும்னு சொல்லி
சொல்லி இன்றைக்கு சில தேவ மனிதர்கள் செய்த, தேவ பிள்ளைகள் செய்த காரியத்தை எங்களை சுட்டி காட்டினீங்க ஆண்டவரே. ஒருவேளை 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 சொல்லுங்க, எல்லாம் வாய்த்தர சொல்லுங்க. ஒருவேளை சித்தம் மாறி போயிருந்தா ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சித்தம் மாறி போயிடுச்சு ஐயா சொல்லுங்க. நான் பவுலை போல அப்படி இல்லை ஆண்டவரே. நான் விருப்பமில்லாத செஞ்சு கொண்டிருக்கிறேன், விருப்பமில்லாத வழியில போய் கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க. அன்றைக்கு பவுல் அதுதான் சொன்னார். சந்திச்சப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே நான் சித்தத்தின்படி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு நாம சொல்ல போற ஆண்டவரே, என்னுடைய படிப்புல, என்னுடைய திருமண காலத்துல, என்னுடைய வேலையில, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய எதிர்காலத்துல என் ஃப்ரெண்டு சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னா, என் மாம்சம் விரும்பினது நான் செஞ்சிட்டேன்ப்பா. உங்களை காட்டு ஒரு ஆலோசனை கேட்காம போயிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்காம போயிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லுங்க. வாய்த்தர சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்களா சொல்ல, வாய்த்தர சொல்ல, வாய்த்தர சொல்ல. ஆண்டவரே நான் விரும்புற, நீர் விரும்புற வழிக்கு நான் போவேன், என் தனி வழிக்கு நான் போக மாட்டேன், என் விருப்பமான வழிக்கு போக மாட்டேன். வாலிப தங்கச்சி, வாலிப தங்கச்சி வாயை திறந்து ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நான் சித்தத்துக்கு காத்திருப்பேன்னு சொல்லு, சித்தத்துக்கு காத்திருப்பேன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் விலையேறப்பட்டதுங்க. அவருடைய சித்தம் பயங்கரமான பொக்கிஷம் இருக்கிறது. அவருடைய சித்தத்தில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் சித்தத்தின்படி செய்யும் பொழுது செவி கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நாம் நிலைத்திருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நித்தியத்தில் இளைப்பார்க்க ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என் திருமண காரியம், என் பிள்ளைகளுடைய திருமண காரியம், ஆண்டவரே என்னுடைய ஊழிய பாதை உங்க சித்தத்தை நான் விட்டு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். அப்படி வாய்களை தருங்க, வாய்களை தருங்க. இரண்டாவதாக சொல்லுங்க, இரண்டாவதாக சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ போல நான் விக்கிரகாரருக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே மனுஷனால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். தவறான நம்பிக்கை, தவறான வணக்கத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அந்த வழி இந்த வழின்னு சொல்ற வழிக்கு நான் ஆண்டவரே என் விண்ணப்பங்களை ஏறெடுக்க மாட்டேன். ஒரே வழியா இருக்கிற இயேசுவை நோக்கி பிதாவிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுவேன் சொல்லுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே, ஒருவேளை 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 தவறான விக்கிரகாரருக்கு இடம் கொடுத்திருந்தா தயவு செய்து இந்த வார்த்தை கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. வேதத்தை சரியா படிங்க. வேதத்தை எடுத்து கையில் வச்சு சும்மா பூட்டி வைக்காதுங்க. அந்த வேதத்துல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்களேன், படிச்சு பாருங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஜோசியம் பார்க்கறதுக்கு, ஜாதகம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறதுக்கும் இடம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் நான் போக மாட்டேன் ஆண்டவரே சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் தவறான வணக்கத்தை இடம் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அதுல என்ன அர்ப்பணிக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய சித்தம் மாறி போச்சு. ஆண்டவரே விக்கிரகாரத்துக்கு நான் இடம் கொடுத்து, தேவையில்லாத இடம் கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். பவுலை போல என்னை பயன்படுத்தணும். ஆண்டவரே என் வீட்டிலே கர்த்தர் உலாவணும். இந்த காரியத்தை என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, இந்த இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இதுவரைக்கும் ஏதோ தானோ என்று சொல்லி அவரை 10 கூட 11 வச்சுட்டேன். இன்னைக்கு நான் முதலிடத்துல கொண்டு வர விரும்புகிறேன். அவரை நான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பேன். அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றவங்க, ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவங்க, உடைய வலது கரத்தை கொஞ்சம் வானத்து நேர தூக்குவீங்களா? முதலாவது உங்களுக்கு அச்சோம் பண்ண போற வைக்கப்படாதுங்க. வலது கரத்தை கொஞ்சம் வானத்து நேர தூக்குங்க. நான் சித்த மாறி போயிட்டேன் ஆண்டவரே, விருப்பமில்லாத காட்டுல நான் தலையிட்டுட்டேன். ரெண்டாவது சொல்லுங்க, அப்பா அப்பா விக்கிரகாரன் எதுன்னு தெரியாதபடி கொஞ்சம் அந்த தவறான நம்பிக்கை இடம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அநேகருடைய கரங்கள் தூக்கப்பட்டிருக்கிறது. என் ஊழியும் கூட ஆண்டவரை, என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை கூட நான் கேட்டு செய்யாமல் போயிட்டேன். தகப்பரே, அநேகருடைய கரங்கள் தூக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஒரு விஷயங்களுக்கு இறங்குங்க ஆண்டவர். பிள்ளைகள் இதனால வேதனைப்பட்டு போயிட்டாங்க, அவமானப்பட்டு போயிட்டாங்க ஆண்டவரே, கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஒரு விஷயம் இறங்குங்க ஆண்டவர். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரு, நொறுக்கப்பட்டீரு, எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீரு, எங்களுக்காக மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தீரு. உங்க ரத்தம் சகல பாவத்திற்கு சுத்திகரிக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க ரத்தம் இப்பொழுது இப்பொழுது எங்க சரீரத்தில் விழட்டு ஊற்றப்படட்டும். எங்க வீடுகளில் உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும். அசுத்தங்கள் நீங்கட்டும், அநியாயங்கள் நீங்கட்டும், சாபங்கள் தொலையட்டும், பாவங்கள் நீங்கட்டும், பிசாசு வெளியேறட்டும், தீமைகள் அகன்று போகட்டும். ஒரு விஷயம் தொடுங்க, உங்க ரத்தம் ரத்தம் அத்தனால கழுவுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீங்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நன்றி அப்பா. பாரும் தந்தையே எந்தனுள்ளத்தை யார் காண உள்ளத்தை பாரும்
யாரும் காண உள்ளல கோலத்தை மனம் நோந்து மருளுகிறேன் பரிசுத்தம் மனம் நோந்து மருளுகிறேன் ஜோதியே அசுத்தம் யாவும் ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் பாவினாரையா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீசம் பாவினாரையா பரிசுத்தம் என எழுதுவோ என் ஜீவ எல்லை பரிசுத்தம் என பரிசுத்த கூட்டம் நாடு சொல்லி தீர்த்த ஜோதி வேளை ஆடி அழைத்த மாறினோ பரிசுத்தம் நெஞ்சுகிறேன் மனம் நோத்து மருளுகிறேன் பரிசுத்தம் நெஞ்சுகிறேன் நீ கேட்ட பவை அருள்வார் கூட செய்திடா கொடுக்க பெற்றோர் கூட செய்திடா கூட செய்திடா துணை வேணும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு தகப்பனே உலகிலே என் ஜீவ எல்லை பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவ எல்லை அபிஷேகம் பெறாதவங்க அந்நிய பாஷை அடையாளத்தோட பெற்றுக்கொடுங்க ஆவின் அபிஷேகம் ஆவின் வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரை தொடுங்க எல்லா வேலைகளும் மாறட்டும் எல்லா கற்று உடைக்கப்படட்டும் சபிக்கப்பட்ட ஆவியை வெளியே வந்துரு குடும்பத்தோட வெளியே வந்துரு பொல்லாத ஆவி வெளியே வந்துரு இயேசு நாமத்தில் வெளியேறு இப்பொழுது விடுதலை சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரை கட்டிகள் மறையட்டும் வேலைகள் நீங்கட்டும் தலைவலி வயிற்று வலி மாறட்டும் ஆண்டவரை தொடுவீராக பிரிவினைகள் மாறட்டும் பொல்லாத பிசாசே குடும்பங்களை பிரிக்கிற ஆவி வெளியே போ குடும்பத்தை விட்டு வெளியே போயிரு இயேசு நாமத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே வீடுகளை கட்டட்டும் வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் திருமண காரியங்கள் நடக்கட்டும் கற்பத்தின் கனி ஆசீர்வதிங்க கடன் பாரங்கள் நீங்கட்டும் ப்ரமோஷன் வரட்டும் வேலைகளை ஆசீர்வதியோ ஆண்டவர் ஆசீர்வதியோ ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நல்ல கையை தட்டி நன்றி